ஹாய்டா மை லிட்டில் கார்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகேடா, இன்றைக்கி வந்துட்டு ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் பார்த்துடலாம். டைட்டில் நேம் வந்துட்டு கிட்னாப்பர் ஜேகே அடாப்டட் ஃபியான்சி. என்கிட்ட ரொம்ப நாள் கேட்டுட்ருக்கீங்களா, அதுதான்டா இது. ஸோ அந்த ஒன் ஷாட்டை விட்டுருங்க. இதை நான் கொஞ்சம் லாங்காக கொடுக்குறேன். ஓகே, ஹெட்ஃபோன் வியாப் பண்ணிட்டு ஸ்டோரிக்குள்ளே வாங்க. தயவுசெய்து பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணலடா பாருங்கன்னு சொல்லிட்டு இது ஹெட்ஃபோன் மஸ்ட்டு. ஓகே, ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துட்டு அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நீங்கள் +2 படிச்சிட்ருக்க ஒரு பொண்ணுடா, உங்களுக்கு 17 ஏஜ், அவனுக்கு வந்து 35. ஓகே, இவன் வந்து கிட்னாப்பர், உங்களை கடத்திட்டு வந்து வச்சிருவான். அதுக்கப்புறம் உங்களை எப்படி எப்படி டார்ச்சர் பண்ண போகிறான் அப்படின்றது தான் இந்த ஒரு ஒன் ஷாட்டில் பார்க்க போகிறோம். எதுக்கு கடத்தினா, எதுக்கு டார்ச்சர் பண்ணுவான் அப்படின்றத பார்க்க போகிறோம். அன்எக்ஸ்பெக்டட் ப்ரெக்னன்சி வரும், ஃபோர்ஸ்டு ரொமான்ஸ் வரும். ஸோ ஹெட்ஃபோன் வியாப் பண்ணிட்டு ஸ்டோரிக்குள்ளே வாங்க. பிடிக்கலைன்னா தயவுசெய்து இப்பயே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பிடிச்சவங்க மட்டும் வந்துட்டு பாருங்கள். லைக்கு, ஹைப்பு, கமெண்ட்டு பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி லாங்காக யோசிக்கணும்னு தோணும். அப்புறம் வந்துட்டு லைக் பண்ணிங்கன்னா வியூவர்ஸ் அதிகமாக போகும், அது எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். தென் ஹைப் பண்ணி விட்டிங்கன்னா யூடியூப்போட ரெக்கமெண்டேஷனில் நம்ம வீடியோ நிறைய பேத்துக்கு சஜஷன் ஆகும். அதுக்கு தான் சொல்கிறேன், லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்னு. ஓகேடா, இப்போ இந்த இன்ட்ரோலாம் பார்த்தாச்சு. வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஹெட்ஃபோன் வியாப் பண்ணிட்டு ஸ்டோரிக்குள்ளே வாங்க. ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஜேகே தான்டா மேக்கப் ஆர்டிஸ்ட்டை பேசிகிட்டு இருக்கான். இங்கே பாருங்க, மேலே ஒயன்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு தான் நீங்கள் மேக்கப் பண்ணி விடணும், ப்ரைடல் மேக்கப்பாக இருக்கணும், அவளுக்கு இன்றைக்கி மேரேஜ் அப்படின்னு சொல்கிறான். மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் தலையாட்டிட்டு இப்போ நேராக ரூமுக்கு தான் வராங்க. இப்போ டோரை நாக் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. ஏம்மா நீ தான் வேணா, உனக்கு ஜேகே சார் மேக்கப் பண்ணி விட சொன்னாங்க, ப்ரைடல் மேக்கப், இன்றைக்கி உனக்கு மேரேஜ் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டு கேட்குறாங்க. நீங்கள் ஒரு மாதிரி அழுகுறீங்க. மேடம், என்னைய இங்கே கடத்திட்டு வந்து வச்சுருக்காங்க மேடம், எனக்கு இங்கே இருக்க பயமாக இருக்குது, ப்ளீஸ் என்னை காப்பாற்றி இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்களே ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்ருக்கீங்கடா. இப்போ அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டும், இங்கே பாருமா வயன், நான் சொல்கிறத கேளு, மேக்கப் பண்ணிக்கோ. அந்த ஜேகே ரொம்பவே பொல்லாதவன், அவன்கிட்ட போயிட்டு நாங்கள் எதுவுமே பேச முடியாது, உன்னை எப்படி நாங்கள் இங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போக முடியும், நீ ஏன் சொல்லு, அவன் எங்களை என்ன பண்ணுவான்னு தெரியாது ஒயன் கோச்சுக்காத ஒயன், எப்பாரு ஒயன் வந்துட்டு மேக்கப் பண்ணிக்கோமா, அதுதான் உனக்கும் நல்லது, அவன் சொல்கிறத கேளு, இல்லாட்டினா அவன் உன்னை ஏதாச்சும் பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே டோரை பூட்டிக்கிட்டீங்க. இல்லை இல்லை, நான் மேக்கப் பண்ணிக்க மாட்டேன், நான் மேக்கப் பண்ணிக்க மாட்டேன், நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு இது பிடிக்கலை, என்னை கடத்திட்டு வந்து வச்சுருக்காங்க, என்னை யாராவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. அந்த ஆர்டிஸ்ட்டும் வந்துட்டு கதவை தட்டுறாங்க. பாருமா வயன், உன்னோட நல்லதுக்கு தான் சொல்கிறேன், ஜேகே சொல்கிறத கேட்கலைன்னா அவன் உன்னை கொன்றுவான், நான் சொல்கிறத கேளுமா, டோரை ஓப்பன் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிஸ்ட்டும் டோரை நாக் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நீங்கள் திறக்க மாட்டீங்க. இப்போ அவங்களுக்கு என்ன வழின்னு தெரியாமல் நேராக ஜேகே கிட்ட தான் போயிட்டு, சார் அந்த பொண்ணு டோரை பூட்டிக்கிச்சு சார், டோரை ஓப்பன் பண்ண மாட்டேங்குது, நாங்கள் என்ன பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி கேட்க ஜேகேக்கு ரொம்ப கோவம் வருது. அப்படியே அந்த ஆர்டிஸ்ட்டை பார்த்துட்டு, மேக்கப் கிட்ட என்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் கிளம்புங்க, அந்த மயத்துக்கு நான் மேக்கப் பண்ணி விட்டுக்கிறேன் அப்படின்றான். இப்போ அந்த ஆர்டிஸ்ட்டுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஜேகே கையில் மேக்கப் கிட்ட கொடுத்துட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. இப்போ ஜேகே ரொம்ப கோவமாக இருக்கான். ஹிண்டி மயிறு, மேக்கப் பண்ணுறதுக்கு ஆள் அனுப்பிவிட்டா மேக்கப் பண்ணிக்க மாட்டேன் நான் சொல்லிட்டுருக்க, எவ்வளோ ஏற்ற மயிறு உனக்கு, இந்த வாரண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவன் கையில் மேக்கப் கிட்ட எடுத்துகிட்டு இப்போ அவங்க ரூமுக்கு தான் வரான். டோரை நாக் பண்ணுறான். நீங்கள் ஓப்பன் பண்ண மாட்டீங்க, ரொம்ப ஃபோர்ஸாகவே நாக் பண்ணுறான். உங்களுக்கு பயமாக இருக்குது, ஒரு மாதிரி அழுதுகிட்டே ரூம்குள்ளே உட்காந்துட்ருக்கீங்க. ஏய் டோர் ஓப்பன் பண்ணுடி, இப்போ ஓப்பன் பண்ணுறியா, அவளே உடைச்சிட்டு வந்தேன்னு வெயி, உனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது, கொத்தா ஓப்பன் பண்ணுறி அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். நீங்கள் அழுகுறீங்க. சார் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க, என்னை விட்டுருங்க சார், எங்கள் அம்மா அப்பா கிட்ட போகணும், எனக்கு இந்த கல்யாணம்லாம் பிடிக்கலை சார், நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் சார், என்னை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூம்குள்ளே இருந்த மாதிரியே அழுதுட்ருக்கீங்க. ஏய் என்ன விளாண்டுட்ருக்கியா, டோரை ஓப்பன் பண்ணலன்னு வை, என்னோட அடி தெரியும்ல மாவளே, நீ எப்படினாலும் டோரை ஓப்பன் பண்ணி தான் ஆகணும், இல்லாட்டினா உடச்சிட்டு வந்து அடிப்பேண்டி, ஒழுங்காக டோரை ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான்.
ஜேகே உங்களை அடிப்பான்டா. அடிக்க பயந்துட்டே நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணிடுறீங்க. இப்போ அப்படியே ஜேகே உங்களோட நிற்க பிடிச்சி நெரிச்சிட்டு, ஏண்டி உனக்கு இவ்வளோ ஏத்தமா இது? மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்தால் அவங்கக்கிட்ட போய்ட்டு எல்லாத்தையும் சொல்லுவியா? உன்னை என்ன சொல்லியிருக்கேன்? யார்கிட்டையும் எதுவுமே பேசக்கூடாது சொல்லியிருக்கேனா இல்லையா? நான் சொல்கிறத தான் கேட்கணும். பூம் பூம் ஆடுமே தலையை ஆட்டணும். இந்தா போய் குளிச்சுட்டு இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா அப்படின்னு கத்துறான். நீங்கள் சார் வேணாம் சார், எனக்கு இந்த கல்யாணம்லாம் வேணாம் சார், என்னை கொண்டு போய் எங்கள் அப்பாக்கிட்டே அம்மாக்கிட்டே விட்டுருங்க சார், என்னை ரொம்ப தேடிக்கிட்டு இருப்பாங்க சார், நான் பாவம் தானே, என்னை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்கீங்க. என்னடி பாவம்? என்ன பாவம்? எப்பாரு நான் எவ்வளோ பெரிய டீலிங் போட்டிருக்கேன்னு தெரியும்ல, அந்த டீலிங்க்கும் அவனை யூஸ் பண்ணிருக்கேன். அப்படிலாம் அவனை விட முடியாது. இப்போ உன்கிட்ட இப்படிலாம் சொன்னால் அதெல்லாம் வேலைக்கே ஆகாது, வாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சி தரன்னு இப்போது வாஷ்ரூம்குள்ளே தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். எப்பாடி குள்ளி அப்படின்னு கொத்துறான். சார் வேணாம் சார் வேணாம் சார் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. ஜேகேக்கு ரொம்ப கோவமாயிடுச்சு. அப்படியே உங்களை தூக்கி பாட்டப்புக்குள்ளே டொப்புன்னு போடுறான். அப்படியே நீங்கள் போய் தண்ணிக்குள்ளே டொப்புன்னு விழுகுறீங்க. சார் வேணாம் சார், என்னை விட்டுருங்க சார் அப்படி சொல்லிட்டு அழுகுறீங்க. குளிக்க சொன்னேன்டி உனையா, ஷவர் பண்ண, ஃப்ரெஷ்ஷப் ஆகு. எப்பாரு என்னை டென்ஷன் பண்ணாத, டைம் ஆகிட்டுருக்கு, உனக்கு மேக்கப் பண்ணி விடணும், ஆள் வந்துடுவாங்க, உனக்கு இன்றைக்கி மேரேஜு, என்னடி மாதிரி விளாண்டுட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சீஸ்லேயே ஒரு ஸ்லாப் பண்ணுறான். சார் வலிக்குது சார், விட்டுருங்க சார் அப்படின்றீங்க. ஆனால் ஜேகே கேட்க மாட்டான். இப்போ ஜேகே ஃபுல் ஹேண்டு தாண்டா வேர் பண்ணியிருப்பான். அதை அப்படியே மடித்து விட்டுட்டு பேண்ட்டெல்லாம் மேலே ஏற்றி விட்டுட்டு அவனும் பேட்டப்புக்குள்ளே இறங்குறான். ஹேய், ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு குளிக்கிறியா? இப்போ என்ன சொல்கிற? நானாக குளிக்க வச்சேன்னா ரொம்ப ஹார்டாக போகும்டி, ஒழுங்காக குளி அப்படின்னு கத்துறான். நீங்கள் வேணானே சொல்லிட்டுருக்கீங்க. அதனால ஜேகேக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. ஃபோர்ஸ் பண்ணி உங்கள் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறான். இப்போ அப்படியே உங்களை அன்ட்ரெஸ் ஆக்கிடுறான். நீங்கள் ஒரு மாதிரி உங்கள் ஹேண்டை வச்சு கவர் பண்ணிட்டு சார் விட்டுருங்க சார் அப்படி சொல்லிட்டுருக்கீங்க. ஒட்டியே உன்னை பார்த்தாலும் எனக்கு எதுவுமே ஆகாது. பாரு, உன் மேலெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. எப்படி இருக்க நீ? எப்படி இருக்கிற சூழ்நிலையில் உன்னை எதுவுமே பண்ணலைன்னா அப்போ தெரியும்ல உன் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. பாரு, இங்கே யாருமே இல்லை, உன்னை என்னன்னாலும் நான் பண்ணலாம், ஆனால் பண்ண மாட்டேன்டி. ஏன்னா நீ அவனுக்கு சொந்தமானவ, உன்னை தொடக்கூட மாட்டேன். ஒழுங்கா குளிடி மயிறு அப்படின்னு சொல்லிட்டு சோப் எடுத்து உங்கள் பாடியெல்லாம் வாஷ் பண்ணிட்டுருக்கான். நீங்கள் ஜேகேயோட ஹேண்டை தட்டி விட்டுட்ருக்கீங்க. விடுங்க சார்னு கொத்த மயிறு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சீஸில் ஸ்லாப் பண்ணி உங்களை ரொம்ப போஸ்ட் பண்ணி ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிட்டு இருக்கான். இப்போ ஆக்கியெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே அவன் உங்களை டவல் எடுத்து மேலே வேர் பண்ணி விட்டுட்டு, ஏய் ஒழுங்காக வந்து அந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு மேக்கப் பண்ணிவிட்டு இப்போ வெளியில் வரலைன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல, அவளை அடிச்சே சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து மிரட்டிட்டு அப்படியே ரூமை விட்டு வெளில போயிடுறான். நீங்களும் அழுதுகிட்டே அவள் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருப்பான்டா. வந்துட்டு இந்த ப்ரைடல் ட்ரெஸ் இருக்கும்ல ஒயிட் கலரில், அதுதான் எடுத்து கொடுத்துருப்பான். அதை அப்படியே அழுதுகிட்டே எடுத்து மாட்டுறீங்க. மாற்றிட்டு மேக்கப் பண்ணிவிட்டு அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜேகே முன்னாடி வந்து நிற்கிறீங்க. ஜேகே இப்போ உங்களை பார்க்குறான். டாப் டு பாட்டம். ஏய் என்னடி, என்ன எப்படி இருக்கா, எப்படி அப்படின்னு கேட்குறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியலை. சார் என்ன சார் சொல்கிறீங்க? எங்கள் அப்பா அம்மா கிட்ட விட்டுருவீங்களா? உங்ககிட்ட எப்படி இப்படி இருக்கான்னு கேட்டேன். எப்படி இருக்கேன்? ஆனையா, ட்ரெஸ்ஸில் பார்க்கும்போது கூட எனக்கு ஏறல, ஆனால் இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்கும்போது ஒரு மார்க்கமாக தாண்டி இருக்கா, பத்திக்குச்சு. என்ன சொல்கிறீங்க? என்ன சார் சொல்கிறீங்க? என்ன சொல்கிறேன்னா உனக்கு புரியலை, ஆனால் அப்போ பார்க்கும்போது கூட உன்னை டேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு தோணலை, இப்போ தோணுதுடி அப்படின்றான். சார் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன் சார், நான் படிக்கிற பொண்ணு, என்னை விட்டுருங்க சார். எங்கள் அப்பாவும் அம்மாவும் என்னை ரொம்ப தேடிட்டுருப்பாங்க சார், என்னை பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க சார், என்னை விட்டுருங்க சார் அப்படி சொல்லிட்டு அழுகுறீங்க. ஜேகேயோட காலில் விழுந்துட்டு தென் அப்படியே ஜேகே உங்களை பார்க்குறான்டா. நீங்கள் ஜேகேயோட காலில் விழுந்துட்டு அழுகும்போது தென் உங்கள் நெக்குக்கு கீழே ரொம்ப பிரைட்டாக தெரியுது. பார்த்துட்டான். பப்பா ஏய், உண்மையிலே தாண்டி சொல்கிறேன், உன்னை அண்ட்ரெஸ் பாடியில் பார்க்கும்போது கூட எனக்கு மேலே ஏறல, இப்படி பார்க்கும்போது
ஒரு மாதிரியாக பற்றிக்கிச்சுடி வாயன் வா ரூம்குள்ள அப்படின்றான். நீங்கள் ஒரு மாதிரி பயந்துட்டே எழுந்திரிச்சு நின்றுட்டு, சார் வேணாம் சார் பயமாக இருக்குது. என்னடி பயமாக இருக்குது? என்ன பயமாக இருக்குது? நீ இன்னைக்கு எனக்கு வேணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹேண்டை பிடிச்சி ரூம்குள்ளே தரன்னு இழுத்துட்டு போகிறான். சார் சார் வேணாம் சார் என்னை விட்டுருங்க சார் அப்படி சொல்லிட்டு அழுகுறீங்க. அப்படியே பெட்டில் உங்களை டொப்புன்னு தள்ளி விடுறான். இப்போ அவனோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறான். சார் வேணாம் சார் விட்டுருங்க சார் எனக்கு பயமாக இருக்குது சார் என்னை விட்டுருங்க சார் அப்படின்ட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே ஜெயிக்க உங்கள் சீஸ்லேயே ஒரு ஸ்லாப் பண்ணிட்டு, ஏய் தாடி இதை ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்ட் எடுத்து அவன் ஷர்ட்டில் வைக்கிறான். ரிமூவ் பண்ணு அப்படின்றான். சார் வேணாம் சார் வேணாம் அப்படி சொல்லிட்டே இருக்கீங்க. இப்போ ஜெய்கே அப்படியே உங்கள் மேலே வந்துட்டு ஓவர் ஆகிட்டு உங்களோட ட்ரெஸ்ஸில் பின்னாடி வந்து ஜிப் மாடல் தான்டா அதை அவுத்துட்ருக்கான். சார் 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 வேணாம் சார் வேணாம் சார் அப்படி சொல்லிட்டே இருக்கீங்க. அப்படியே ஜெய்கே, ஏய் என்னோட பட்டனை ரிமூவ் பண்ண சொன்னேன், இப்போ ரிமூவ் பண்ணுறியா இல்லை இன்னும் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மிரட்டிகிட்ருக்கான். அதனால் நீங்களும் ஜேகேயோட ஷர்ட் பட்டனை ரிமூவ் பண்ணுறீங்க. அப்படியே ஜேகே உங்களோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறா. சார் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க என்னை விட்டுருங்க சார் அப்படி சொல்லிட்டே இருக்கீங்க. ஆனால் ஜேகே கேட்க மாட்டான். இப்போ அப்படியே வந்துட்டு உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணுறான்டா. சார் 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 விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட ஹார்ட்டில் டேப் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே ஜேகே உங்களோட ஹேண்டை அவனோட ஹேண்டோட டைட்டாக ஹோல்ட் பண்ணி உங்கள் கூட அப்படியே ரொம்ப ப்ளே பண்ணிட்டுருக்கான். சார் 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 விட்டுருங்க சார் நான் படிக்கிற பொண்ணு சார் இதெல்லாம் எனக்கு பிடிக்கல சார் என்னை விட்டுருங்க சார் அப்படி சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. ஜேகே கேட்கவே மாட்டான். அப்படியே உங்கள் கூட ரொம்பவே வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஒரு சவுண்டு கேட்குது. தென் உங்களுக்கு பார்த்து வச்சிருந்த மாப்பிள்ளை தான் இப்போ கீழே வந்து நின்று ஜேகேவை கூப்பிட்டுட்ருக்கா. அப்படியே ஜேகேவும் எந்திரிச்சு உட்காந்துட்டு ஒரு தம்மை பார்த்து வச்சுட்டு, இந்தாடி உனக்கு நேரம் நல்லா இருக்குது அதனால தான் அவனால் நீ தப்பிச்சிட்ட, டா இப்படி இந்த ட்ரெஸ் எடுத்து வேர் பண்ணிட்டு சீக்கிரம் கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வியர் பண்ணிட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டு மிரட்டிட்டு போகிறான். நீங்களும் அழுதுகிட்டே அப்படியே வாஷ்ரூம் போயிட்டு ஷவர் பண்ணுறீங்கடா. தென் அவன் உங்களை பைட் பண்ணி வச்சுருப்பான். உங்கள் நெக்குக்கு கீழே உங்கள் நெக்கில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பைட் பண்ணி வச்சுருப்பான். அதெல்லாம் உங்களுக்கு எரியுது. ஒரு மாதிரி அழுகுறீங்க, வலிக்குதுன்ற மாதிரி அழுதுட்ருக்கீங்க. அப்படியே அழுதுகிட்டே ஷவர்லாம் பண்ணிவிட்டு அந்த ட்ரெஸ் எடுத்து திருப்பி வேர் பண்ணிட்டு ஸ்டெப்லேருந்து கீழே இறங்கி வரீங்க. இப்போ ஜேகே தான் அந்த பிஸ்னஸ் பார்ட்னர், அதான் அந்த உங்களோட ஃபியான்சிட்ட பேசிகிட்டு இருக்கான். வாங்க எப்போ வந்தீங்க? வா ஜேகே இப்போ தான் ஜேகே வந்தேன். எங்கே என் செல்லக்குட்டி எங்கே? வருவா வாங்க வந்து உட்காருங்க அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்ல இப்போ உங்கள் ஃபியான்ஸையும் போயிட்டு உட்காந்துக்கிறான். இப்போ அப்படியே நீங்கள் இறங்கி வரீங்க. ஜேகே பார்க்குறான். தோ வந்துட்டாங்க உங்கள் ஃபியான்சி, ஃப்யூச்சர் ஃபியான்சி அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே அந்த ஃபியான்சியும் உங்களை பார்க்குறான். நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க ஜேகே, நீ வாழ்க்கையிலே பண்ண உருப்படியான விஷயம் இதுதான். என்னோட பேபி கேர்ள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டுருக்கான். இப்போ நீங்கள் அப்படியே ஜேகே கிட்டே போய் நிற்கிறீங்க. வா வாங்க நம்ம என்கேஜ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக டைமண்ட் ரிங்கு தாண்டா வாங்கி வச்சுருக்கான். அப்படியே அதை எடுத்து உங்கள் ஹேண்டில் கொடுத்து, ஏய் தாடி அவன் கையில் மாட்டி விடு அப்படின்ற மாதிரி உங்களை மாட்டிகிட்ருக்கான். இப்போ அந்த ஃபியான்ஸியை பார்த்தான். அவன் சொட்ட தலையண்டா. அவனுக்கு நிறையவே ஏஜ் ஆகும் போலுக்கு. அவனுக்கு செகண்ட் மேரேஜ் தான் உங்களை பண்ணி வைக்க போகிறான். அவனுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகி 2 பிள்ளைங்க இருக்காங்க. திருப்பியும் உங்களை மேரேஜ் பண்ணி வைக்க போகிறான் ஜேகே. நீங்களும் அப்படியே ஜேகேவை பார்த்து ஒரு மாதிரி பாவமா, சார் என் வயசு அவங்க வயசு என்ன சார்? ஏன் சார் என்னை போயிட்டான்? ஏய் ஒழுகாதிரி போய மூடு. இது எவ்வளோ பெரிய டீலிங் தெரியுமா? இங்கே பாரு, உன்னால் அது மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோ, அவளே உன்னை சாவடிச்சிருவேன். ஓய மூடிட்டு நான் சொல்கிறத மட்டும் செய்யி. இந்தா ரிங்கு அவன் கையில் போட்டுவிடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் நின்றுட்டு கத்திக்கிட்டு இருக்கான். நீங்களும் பயந்துட்டீங்க. இப்போ அந்த சொட்டத்தலையும் அப்படியே உங்கள் ஹேண்டில் ரிங்க மாட்டி விட உங்களுக்கும் வேறு வழி தெரியாமல் அப்படியே அந்த சொட்டத்தலையும் கையில் நீங்களும் ரிங்க மாட்டி விடுறீங்க. இப்போ அங்கே பெரிய லெவலில் பார்ட்டி போயிட்டுருக்கு. அந்த சொட்டத்தலையெல்லாம் உங்கள் ஹேண்டில் ட்ரிங்கை ஊற்றி கொடுத்துட்ருக்கான் உங்களை குடிக்க சொல்லி. உங்களுக்கு குடிக்கிறதுலாம் பிடிக்காதுடா. நீங்களும் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டுருக்கீங்க. பாரு செல்லக்குட்டி, இந்த மாமா பாரு, நீ குடிச்சு தான் ஆகணும்.
குடித்தா தானே நல்லாயிருக்கும். நீ என்னோடய ஒய்ஃபாக போகிற ஃப்யூச்சரில் என்னோடய பிஸ்னஸ் பார்ட்னரே உன்னைய ஆக்க போகிறேன். இப்படிலாம் குடிக்காமல் இருந்தால் எப்படி? நீ நிறைய பேர்த்த மீட் பண்ண வேண்டியது இருக்கும். குடிச்சல குட்டி குடி குடின்னு சொல்லிட்டு உங்கள் வாயில் வம்பு பண்ணி ஊற்றி விடுறான். உங்களுக்கு அப்படியே வாமிட் வந்துருச்சு. நீங்கள் வேகமாக வாஷ்ரூம்க்கு ஓடுறீங்க. இப்போ அப்படியே அந்த சொட்டத்தில் என் ஜேகேவை பார்த்து, ஜேகே என்ன ஜேகே நீ பொண்ணு பார்த்துருக்க? இங்கே பாரு ஒரு ட்ரிங்க்குக்கே இப்படி வாமிட் பண்ண போயிட்டுருக்கா. இதெல்லாம் நல்லாவா இருக்குது? இங்கே பாரு ஜேகே, இந்த பொண்ணெல்லாம் எனக்கு வேணாம். எனக்கு நல்லா ட்ரிங்க் பண்ணி என் கூட கோஆப்ரேட் பண்ணுற பொண்ணாக தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. இந்த மயிறு வேறு டென்ஷன் மாதிரி பண்ணிகிட்ருக்கா. எவ்வளோ காசு வச்சுருக்கான் இவங்கிட்ட இருந்து எவ்வளோ காசு நான் வாங்க போகிறேன், இவ வேறு இந்த நேரத்தில் இப்படி பண்ணிட்டுருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த சொட்டத்தலைன்ட்ட, சார் நீங்கள் ஒரு நிமிஷம் இருங்க, அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவா, நான் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வாஷ்ரூம் வரான். நீங்கள் வாமிட் பண்ணிட்டுருக்கீங்க. கோவமாக வந்துட்டு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சி இழுத்து அப்படியே நிற்க வைக்கிறான். என்னடி நினச்சிட்ருக்கா? அவன் ட்ரிங்க் பண்ண சொன்னால் பண்ண மாட்டியா? சிவில் பேந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மிரட்டிகிட்ருக்கான். சார் எனக்கு ட்ரிங்க் பண்ணிடலாம் பழக்கம் இல்லை சார், எனக்கு வாமிட் தான் சார் வரும், என்னை விட்டுருங்க சார், ஏன் சார் என்னை டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. ஏய், அவன் எவ்வளோ சொத்துக்கு சொந்தக்காரன் தெரியுமா? மில்லியன் கணக்கில் சொத்து வச்சுருக்கான். அதில் லட்சக்கணக்கில் எனக்கு கொடுக்குறான். அதனால தான் அவனை டீலிங் பண்ணி அவனுக்கு முடிச்சு வைக்க போகிறேன். சும்மா வந்துட்டு விட்டுருங்கட்டு இருக்கா. அவன் கோஆப்ரேட் பண்ண சொன்னால் கோஆப்ரேட் பண்ணுடி மயிறு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். நீங்களும் ஒரு மாதிரி அழுதுட்டு விரக்தியா, சார் என்ன சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட ரூமில் அப்படி நடந்துக்கிட்டீங்க, இப்போ என்னன்னா அவனுக்கு கோஆப்ரேட் பண்ண சொல்கிறீங்க, நான் எத்தனை பேர்த்துக்கு தான் சார் கோஆப்ரேட் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு அழுகுறீங்க. பேஜிக்கு உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு அம்மா எடுத்து பற்ற வச்சுட்டு அப்படியே உங்கள் கிட்டக்க வந்துட்டு, ஹேய் இங்கே பாரு, நான் யாருக்கெல்லாம் கோஆப்ரேட் பண்ண சொல்கிறேனோ அவங்களுக்கு நீ கோஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும். உனக்கு வேறு வழியும் கிடையாது. இப்போதைக்கு நீ என்னோட அடிமடி மயிறு அப்படின்றான். நீங்கள் ரொம்ப அழுகுறீங்க. என்னை விட்டுருங்க சார்ன்னு சொல்லிட்டு கெஞ்சுறீங்க. ஆனால் ஜேகே கேட்க மாட்டான். இங்கே பாரு, அவனுக்கு நீ இப்போ கோஆப்ரேட் பண்ணல, அவன் கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணலேன்னு வெயி, அவளையும் உன்னை அடிச்சே சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மிரட்டுறான். இப்போ உங்களுக்கும் வேறு வழி தெரில, அதனால் நீங்களும் ட்ரிங்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டீங்க. இப்போ அப்படியே உங்களோட ஹேண்டை பிடிச்சி தரன்னு அந்த சொட்டத்தலைங்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு நிப்பாட்டுறான். பாருங்க, ஃபியான்ஸை இப்போ ட்ரிங்க் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவனும் உங்கள் வாயில் ட்ரிங்கை ஊற்றி விட்டுட்டே இருக்காண்டா. உங்களுக்கு பிடிக்கலை இருந்தாலும் ஜேகே மிரட்டுறான், வேறு வழி இல்லைன்றக்காண்டி நீங்களும் வந்து ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்படியே வந்துட்டு ரொம்ப ஃப்ளாப்பு, நீங்கள் ரொம்ப மட்டையாயிட்டீங்க, ரொம்ப குடிச்சிட்டிங்க. இப்போ அந்த சொட்டத்தலையந்தான் அப்படியே ஜேகே கிட்ட, சரி ஜேகே நான் வீட்டுக்கு கிளம்புறேன், என்னோட செல்லக்குட்டியை ரூமுக்கு அனுப்பிவிடு அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ ஜேக்குமே, பாருங்க சார் நீங்கள் ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருக்கீங்க, அதான் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சில, மேரேஜ் ஆகிற வரைக்கும் இவன் இங்கே தான் இருப்பா, மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இவ்வளோ கூட்டிகிட்டு போங்க. ஹே ஜெயே, அதான் எனக்கு செல்லக்குட்டிக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுல, இதுக்கப்புறம் என் கூட இருக்கலாம், நீ அவளை என் கூட அனுப்பி. இங்கே பாருங்கள் சார், நீங்கள் இன்னும் எனக்கு இவளுக்கு ஆனால் காசு கொடுக்கல, கொடுத்தாதான் இப்போ அவங்க கூட வருவா. நீங்கள் காசு கொடுத்துட்டு அப்புறம் கூட்டிகிட்டு போங்க, இப்போ இங்கேருந்து கிளம்புங்க. ஹே ஜேகே, அந்த காசை தூக்கி எறிகிறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது, இருந்தாலும் நீ என்னை ஏமாத்திருவியோன்னு எனக்கு பயமாக இருக்குது. இப்போ என் செல்லக்குட்டியை நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன், நாளைக்கு உங்கள் காசை உங்ககிட்ட கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், என்கேஜ்மெண்ட் இப்போ தானே ஆயிருக்கு, மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவளை கூட்டிகிட்டு போங்க, இப்போ இங்கேருந்து போங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டுருக்கான் ஜேகே. ஆனால் வந்துட்டு சொட்டத்தில் இங்கே அம்மாவும் ஹேண்டை பிடிச்சி எடுத்துகிட்ருக்கான். செல்லக்கிட்டே இந்த மாமா கூட வரையா அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்கள் ட்ரிங்கில் இருக்கீங்க, ஸோ மாமா கூட வரையான்னு கேட்டது உங்கள் காதில் உங்கள் அம்மா கிட்ட உன்னை விட்டுறேன் வரையான்னு கூப்பிட்ட மாதிரி தான் இருக்குது. அதனால் நீங்களுமே வயமாக சிரிச்சுக்கிட்டு வரேன் அப்படின்றீங்க. இப்போ அப்படியே ஜெயிக்க உங்களை பார்த்து மறைக்கிறான். சொட்ட தலை ஒழுங்கு அங்கேருந்து போ, மயிறு என்னடி பண்ணிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து பல்ல கடிக்கிறான். நீங்கள் அப்படியே ஜேகேயோட ஹேண்டை உதறி விட்டுட்டு ட்ரிங்க்லேயே, ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க, ரொம்ப பேட் பாயா, அவர் என்னை எங்கள் அம்மா கிட்டே கொண்டு போய் விளையாண்டு இருக்காரு, நீங்கள் பேட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அப்படியே நீங்கள் திரும்பி அந்த சொட்ட தலையை பார்த்துட்டு, சார் நீங்கள் ரொம்ப குட் பாய், என்னை எங்கள் அம்மா அப்பா கிட்ட கொண்டு போய் விட போகிறீங்களா, இவன் ரொம்ப பேட் பாய் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜெகேவை பார்த்து காமிச்சிட்ருக்கா. இப்போ அந்த சொட்ட தலையணும், ஆமாம் செல்லக்குட்டி அவன் பேட் பாய் தான், நீ வா மாமா கூட அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சி கூப்பிட நீங்களும் அவன் கூட போகிறீங்க. இப்போ அப்படியே ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. டிஎம் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டு இப்போ பிஏவை பார்த்து, அதாவது
ஜேகேவோட பிஏவை பார்த்து பிஏ இவனை அடித்து வெளில துரத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ பிஏவும் இந்த சொட்டத்தலையனை பார்த்து சார் வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போயிடுறான். தென் அவன் ட்ரிங்கில் இருக்கிறனால அவனுக்கு ஒன்றும் புரியலை. இப்போ அப்படியே ஜேகே உங்களை பார்த்து டிம் மயிறு அவன் கூட போறியா அம்மா கிட்டேயா போகணும் உன்னை நான் அம்மா வாக்குறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே சோல்டரில் துண்டு கட்டாக தூக்கிட்டு இப்போ ரூமுக்கு தான் போயிட்டு பெட்டில் உங்களை தொப்புன்னு போடுறான். சார் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? நான் அவங்க கூட சேர்ந்துட்டு போயிருப்பேன்ல, என்னை ஏன் சார் விட மாட்டீங்க? நீங்கள் ரொம்ப பேட் பாய் அப்படின்றீங்க. அப்படியே ஜேகேக்கு ஏறுது. டிம் மயிறு என்னடி பேசிகிட்டு இருக்கோ எப்பாரு வெறுப்பாயிரும் நான் கட்டுப்பு மயிறு ஏற்றிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லிப்பில் ரொம்ப ஃபோர்ஸாக கிஸ் பண்ணிட்டுருக்கான். சார் விடுங்க சார், ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? என்னை விடுங்க சார், நான் எங்கள் அம்மா கிட்ட போகணும், என்னை விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரிங்கில் புலம்பிகிட்டே இருக்கீங்க. அம்மா கிட்டேயா போகணுன்ற எப்பாரு உன்னை நான் இப்போ அம்மா வைக்க போகிறேன், அதுக்கப்புறம் எப்படி உங்கள் அத்தா கிட்டே போகிறேன்னு நானும் பார்க்குறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் டைவியார் பண்ணியிருப்பான்டா. ஸோ அதை கலட்டி அப்படியே அவங்க ஹேண்டை கட்டிலோட வால் பண்ணி பின் பண்ணி கட்டி விட்டுறான். இப்போ அப்படியே அவங்க ட்ரெஸ்ஸெல்லாம் கிழிச்சி எடுக்கிறான். அவன் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி பேண்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி அப்படியே உங்கள் மேலே ஓவர் ஆகிட்டு உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணிட்டுருக்கா ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி. நீங்கள் அங்கிட்டும் இங்கிட்டும் அசைஞ்சிட்டே இருக்கீங்க ட்ரிங்கில். ஏய் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சீஸில் ஸ்லாப் பண்ணிட்டு உங்க கூட ஸ்டே பண்ணிட்டுருக்கான். அப்படியே உங்களுக்கு ட்ரிங்கில் என்னன்னே தெரியல, அவன் என்ன பண்ணுறானே புரியல. அதனால நீங்களுமே பேக் கிஸ் பண்ணுறீங்க. அப்படியே வந்துட்டு ஜேகே கண்ணை முழிச்சு பார்க்குறான். இப்போ அப்படியே உங்கள் ஹேண்டை வந்துட்டு அவுத்து விட்றான். நீங்கள் இப்போ ஜேகேவோட நெக்கை கட்டிக்கிட்டு அப்படியே ஜேகேக்கு பேக் கிஸ் பண்ணுறீங்க. அப்படியே ஜேகேவும் அவங்க கூட ரொம்பவே ப்ளே பண்ணிட்டுருக்கான். இப்போ அப்படியே நீங்களும் ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே சார் எங்கள் அம்மா கிட்டேயும் எங்கள் அப்பா கிட்டேயும் என்னை கொண்டு போய் விட்டுறீங்களா? என்னை நீங்கள் எடுத்துக்கோங்க, ஆனால் அதுக்கப்புறம் நான் பாவம் என்னை கொண்டு போய் எங்கள் அம்மாக்கிட்டேயும் எங்கள் அப்பாக்கிட்டேயும் விட்டுருங்க. எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் இது வரைக்கும் என்னைய அடித்தது கூட கிடையாது. நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னை அடிச்சிருக்கீங்க. பரவாயில்ல சார், என்னை எடுத்துக்கோங்க, ஆனால் அந்த சொட்டு தலையனுக்கு மட்டும் என்னை கல்யாணம் முடிச்சு வைக்காதீங்க சார். என்னை எங்கள் அம்மா கிட்ட கொண்டு போய் விட்டுருங்க சார் அப்படி சொல்லிட்டு ட்ரிங்க்லேயே ஒரு மாதிரி அழுகுறீங்க. ஜேகேக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. அவனுக்கு அதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே எழுந்திரிச்சு உட்காந்துட்டான்ட்டு அவங்கள ரிமூவ் பண்ணிட்டான். ஏய் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலடி, இதுக்கு பேர் என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. இதுக்கு பேர் வேற என்னமா இல்லை லவ்வா என்ன மயிரனே எனக்கே ஒன்றும் புரியலை. ஆனால் எனக்கு ஒன்றே உன்னை எடுத்துக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி உங்கள் மேலே ஓவர் ஆகிட்டு உங்கள் பாடி பூரா ப்ளே பண்ணிட்டுருக்கான். சார் எங்கள் அம்மா கிட்ட எப்போ கொண்டு போய் விடுவீங்க? எனக்கு ரொம்ப வலிக்குது சார் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுகுறீங்க. இப்போ அப்படியே ஜேகே உனக்கு வலிக்கணும்டி, அந்த வலியை கொடுக்கறது கூட நானும் தாண்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெக்கில் பை பண்ணுறான். சார் எனக்கு வலிக்குது, எங்கள் அப்பாவும் என்னை அடித்தது கிடையாது, எங்கள் அம்மாவும் என்னை அடித்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெகியோட ஃபேஸை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரியுமா எங்கள் வீட்டில் நான் எவ்வளோ செல்ல பொண்ணா வளர்ந்து தெரியுமா? எங்கள் அம்மா சொல்லுவாங்க, சாப்பிட்ட தட்டை கூட இங்கேருந்து இங்கே எடுத்து வைக்க மாட்டேன், போகிற வீட்டில் உன் புருஷங்கிட்ட போய் கஷ்டப்படுவேன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அப்போல்லாம் எனக்கு தெரியலை சார், இப்போ தான் எனக்கு புரியுது அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ட்ரங்க்லே அழுகுறீங்க. ஜேகே காத்துக்கு மேலே அவங்கள எதுவுமே பண்ண முடியாமல் அப்படியே எந்திரிச்சு உட்காந்துட்டான். அப்படியே அவன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வேர் பண்ணிட்டு உங்களுக்கு பெட்ஷீட் எடுத்து கவர் பண்ணிட்டு எதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரில, நீ ஒன்றும் பண்ணவும் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்செட் ஆகி அவனோட ரூமுக்கு போயிடுறான். எப்படியே நெக்ஸ்ட் டைம் மார்னிங் விடியுது. நீங்கள் கண்ணு முழிச்சு எந்திரிக்கிறீங்க, உங்கள் கோலத்தை பார்க்குறீங்க. தென் இன்னொரு மட்டும்தான் இருக்குது. என்னாச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரிங்க் பண்ணியிருப்பீங்களா, அதனால எதுவுமே உங்களுக்கு வந்து ஞாபகம் இல்லை. அப்படியே ஒரு மாதிரி யோசிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரில. இப்போ ஒரு மாதிரி அழுதுட்டு அப்படியே நீங்களும் போயிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு இப்போ நேராக ஜேகேயோட ரூமுக்கு தான் போயிட்டு டோரை நாக் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ஜேகே வந்து ஓப்பன் பண்ணுறான். ஹேய் அண்ணாடி அண்ணா. சார் என்னை என்ன பண்ணீங்க? நான் என்ன பண்ணேன் சார்? எனக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் ரிமூவ் ஆகிருந்துச்சு, என்ன சார் பண்ணீங்க? நான் உன்னை ஒன்றுமே பண்ணலடி சார்.
ஏன் சார் போய் சொல்லுவீங்க? இங்க பாருங்க, நான் உங்களை எவ்வளோ இதாக நினச்சேன் தெரியுமா? நீங்கள் பொறுக்கியாக இருந்தாலும் உங்களுக்கு மனச்சாட்சி இருக்குன்னு நினச்சேன் சார். ஆனால் உங்களுக்கு சுத்தமாக மனச்சாட்சியே இல்லாமல் என்னை என்ன சார் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேட்ட கேட்டுட்ருக்கீங்க. ஜேகேக்குன்னா ஒன்றுமே புரியலை. ஏய், என்னடி சொல்லிட்டுருக்கா? என்ன சொல்லிட்டுருக்க? சார், நான் கான்சியஸில் இருக்கும்போது தான் என்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டீங்க. நான் கான்சியஸில் இல்லாத போதும் ஏன் சார் என்கிட்ட இப்படி நடந்திருக்கீங்க? சொல்லுங்கள் சார், நான் என்ன சார் உங்களுக்கு பாவம் பண்ணேன்? ஏய், நான் உனக்கு ஒன்றுமே பண்ணலன்ட்டு இருக்கேன். ஏன்ட்டு இப்படி பேசிகிட்டு இருக்கா? ஒன்றுமே பண்ணாமல் தான் என் ட்ரெஸ் எல்லாம் கலைஞ்சிருக்கா சார். ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? நீங்கள் எப்பயுமே கைண்டாக இருக்க மாட்டீங்களா? ஜென்டலாக இருக்க மாட்டீங்களா சார் என்கிட்ட? அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. ஜேகே ஒன்றுமே பண்ணல, பண்ணாமலே பண்ணிட்டே நீங்கள் சொல்லும் போது, ஏண்டி ஒன்றுமே பண்ணாத என்கிட்ட வந்துட்டு பண்ணிட்டேன்னு நீ சொல்லிட்டுருக்கல, இப்போ பண்ணுறேன்டி உனிய, இப்போ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே துண்டுக்கட்டாக தூக்கிட்டு ரூம்குள்ளே போகிறான். சார், ஏற்கனவே எல்லாம் பண்ணிட்டீங்களா சார்? இப்போ என்ன சார் பண்ண போகிறீங்க? என்னை விடுங்க சார் அப்படி சொல்லிட்டுருக்கீங்க. டியே தம்மாயிரு, நேற்று ஒன்றுமே நடக்கலை, இப்போ நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை போஸ்ட் பண்ணி கிழிக்கிறான். நீங்கள் ஜேகேயோட ஹேண்டை தட்டி விடுறீங்க. விட்டுருங்க சார், முடியலை சார் என்னால். ஏன் சார் இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? எத்தனை தடவை சார் என்னை எடுத்துக்கிடுவீங்க அப்படி சொல்லிட்டு அழுகுறீங்க. ஆனால் அவன் உங்களை ஒன்றுமே பண்ணலை. இருந்தாலும் நீங்கள் இதெல்லாம் நினச்சிட்டு அழுதுட்டு இருக்கும்போது, இப்போ தாண்டி ரியாலாக பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. இதே சேம் டைம் உங்களுக்கு பார்த்து வச்சுருந்த ஃபியான்சி சொட்டத்தால் வந்துடுறான். ஜேகேன்னு கத்திக்கிட்டு. அப்படியே ஜேகேக்கு தான் இரிட்டேட்டிங் ஆகுது. இவன் வேற சிவ பூஜையில் கோரடி நுழைஞ்ச மாதிரி எப்போ பாரு வந்துட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் எந்திரிச்சு அவன் ட்ரெஸ் எல்லாம் வேர் பண்ணிட்டு, ஏய் போய்ட்டு வேறு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கத்திட்டு அவனும் போயிடுறான். இப்போ நீங்களுமே வந்துட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்குடா, அதோட போய்ட்டு அழுதுகிட்டே ஷவர் பண்ணிட்டு வேறு ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கிறீங்க. இப்போ ஜேகே அப்படியே சொட்டத்தாயங்கிட்ட போகிறான். அவன் நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். சார், என்னது இது? கிஃப்ட்ஸு என் செல்லக்குட்டிக்கு. எதுக்கு? என் செல்லக்குட்டிக்கு தான் இன்றைக்கி பிறந்த நாளே அப்படின்றான். அப்படியே நீங்கள் இப்போது ஸ்டெப்லேருந்து இறங்கி வரீங்க, உங்களுக்கே மறந்து போயிடுச்சுடா உங்கள் பர்த்டேயை. இப்போ தான் உங்களுக்கே ஞாபகம் வருது. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், இன்றைக்கி என்னோடய செல்லக்குட்டிக்கு பர்த்டே, அதனால தான் இவ்வளோ கிஃப்ட்ஸு. செல்லக்குட்டி வா எல்லாமே உனக்கு தான், இந்தா இதெல்லாம் வச்சுக்கோ, இந்த ட்ரெஸ்ஸை போய்ட்டு வேர் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டில் ஒரு ட்ரெஸ்ஸு கொடுக்குறான். அப்படியே நீங்களும் ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகேவும் வேணான்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட தலையாட்டுறான். நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போய்ட்டு வேர் பண்ணிட்டு வரீங்களா? அது பிளாக் கலர் தான், செம்ம ஹாட்டாக இருக்குது. எல்லாமே நெக் மாடல், உங்கள் பெல்லி பாட்டம், உங்களோட நெக்கு எல்லாமே அப்படியே வந்து விஷுவலாக தெரியுது. இப்போ அப்படியே ஜேகே உங்களை பார்த்து முறைக்கிறான். யோ சொட்டத்தலை, எதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கு? இங்கே பாருங்க சார், உங்கள் வீட்டுக்கு உங்கள் பொண்டாட்டியாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸுனாலும் எடுத்து கொடுங்க, இப்போல்லாம் இப்படிலாம் எடுத்து கொடுக்கக்கூடாது. ஏய் போய்ட்டு ட்ரெஸ்ஸை வேறு மாற்றிட்டு வாடி இப்போ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்லிட்டுருக்கான். ஆனால் நீங்கள் போக மாட்டீங்க. சார், நீங்கள் தானே அவங்க என்ன சொன்னாலும் செய்யணும்னு சொல்லிட்டுருக்கீங்க, இப்போ எதுக்கு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வர சொல்கிறீங்க? அவங்க தானே எடுத்து கொடுத்துருக்காங்க. அவங்க தான் எடுத்து கொடுத்துருக்காங்க, இப்போ போய் மாட்டிட்டு வான்றீங்களா, வேறு ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்லிட்டுருக்கான். ஆனால் நீங்கள் போக மாட்டீங்க. இப்போ சொட்டத்தில் அப்படியே ஜேகே பார்த்து, ஜேகே என்ன நல்லா தானே இருக்குது, என் ஃபியான்சி என் கண்ணு முன்னாடி எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கணும். அது உங்கள் கண்ணு முன்னாடி மட்டும்தான் இருக்கணும், அது உங்களை கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் தான். இப்போ இவ என் வீட்டில் இருக்கிற வரைக்கும் இவ சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாட்டிருக்க கோட்டை கழட்டி அப்படியே உங்களுக்கு வேர் பண்ணி விடுறான். உங்ககிட்ட சொல்லிட்டுருக்கீங்களா போய் ட்ரெஸ்ஸை மாட்டவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்டுட்ருக்கான். ஆனால் நீங்கள் போக மாட்டீங்க. ஏன்னா ஜேகே தானே சொல்லியிருப்பான் அவனுக்கு கோஆப்ரேட் பண்ணணுன்னு, இல்லைன்னா உங்களை அடிப்பான்ல, அதனால நீங்களும் பயந்துட்டே நின்றுட்டுருக்கீங்க. ஜேகே உங்களை பார்த்து முறைச்சிட்டே இருக்கான். இப்போ அந்த சொட்டத்தலைனா, இங்கே பாருங்கள் ஜேகே, நீங்கள் ரொம்ப விளாண்டுட்ருக்கீங்க என் வாழ்க்கையில், எதுக்கு இப்படி பண்ணிட்டுருக்கீங்க, என் செல்லக்குட்டியே என் கூடயே அனுப்பி வைங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. இப்போ ஜேகேவுமே, சார் அனுப்பி வைக்கிறேன், இங்கே பாருங்கள் என் வீட்டில் இருக்கிற வரைக்கும் வயன் சேஃப்டியாக இருக்கணும், உங்ககிட்ட வந்ததுக்கப்புறம் என்னன்னாலும் பண்ணிக்கோங்க
நான் அதை கேட்கவே மாட்டேன். இன்னும் கொஞ்ச நாளில் மேரேஜ் ஆக போதில்ல அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்ல. இப்போ சொட்ட தலையணும், உங்கள் வார்த்தை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது ஜேகே, நீங்கள் என் செல்லக்குட்டியை கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்ககிட்ட சொட்டத்தில் பார்த்துட்டு, சரி செல்லக்குட்டி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சீஸை வந்து லைட்டாக தட்டிட்டு போயிடுறான். இப்போ அப்படியே ஜேகே உங்களை பார்த்து முறைக்கிறான்டா, என்டி மயிறு உன்னை ட்ரெஸ்ஸு வேறு மாற்றிட்டு வானா, மாற்றிட்டு வரமாட்டியா, இந்த எல்லாத்தையும் காமிச்சிக்கிட்டு வந்து நின்றுட்டுருக்கா, என்னடி நினச்சிட்ருக்கா? சார் நீங்கள் தானே சார் அவருக்கு கோஆப்ரேட் பண்ணணும்னு சொன்னீங்க, அதனால தான் சார் இந்த ட்ரெஸ்ஸை வேர் பண்ணிட்டு நிற்கிறேன். ஏய், கோஆப்ரேட் பண்ணணும்னு சொன்னேன், அதுக்குன்னு உன்னதை காமிச்சிட்டு வந்து நிற்க சொல்ல. இன்னைக்கு உனக்கு பர்த்டே, இன்னைக்கு உனக்கு பர்த்டே இல்லடி, இன்னைக்கு எனக்கு ட்ரீட்டு கொடு, இன்னைக்கு எனக்கு ட்ரீட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே துண்டை கட்டா தூக்கிட்டு ரூமுக்கு போகிறான். சார் விட்டுருங்க சார், எத்தனை தடவை சார் என்கிட்ட இப்படி பண்ணுவீங்க, இன்றைக்கி என்னோட பர்த்டே சார், என்னை விட்டுருங்க சார், இன்றைக்கி ஒரு நாள் என்னை அடிக்காதீங்க, என்னை எதுவுமே பண்ணாதீங்க சார், எங்கள் அப்பா அம்மாவை பார்க்கணும் சார், தூரத்தில் இருந்தாவது ஒரு தடவை இன்றைக்கி எனக்கு பார்க்கணும் போல் இருக்குது சார், எங்கள் அம்மா அப்பாவை தூரத்தில் இருந்து பார்த்துட்டு வந்துடுறேன் சார், என்னை கூட்டிகிட்டு போங்க சார் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. என்னடி அழுதுட்ருக்கா? இன்றைக்கி உன்னோட பர்த்டே தானே, இன்னையோட உனக்கு 18 இயர்ஸ் ஸ்டார்ட் தானே, இன்றைக்கி எனக்கு ட்ரீட்டு வை. என்ன ட்ரீட்டு தெரியுமா? உனே எனக்கு கொடுக்கணும், இதுதான் எனக்கு நீ கொடுக்குற ட்ரீட்டு. சார் விட்டுருங்க சார், எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் பார்க்கணும் போல் இருக்கு சார், கூட்டிகிட்டு போங்க சார், என்கிட்ட இப்படி நடந்துக்காம என்னை விட்டுருங்க சார் அப்படி சொல்லிட்டு அழுதுட்ருக்கீங்க. என்னடி விட சொல்கிற? இப்போ நான் உங்கள் அம்மாவையும் உங்கள் அப்பாவையும் பார்க்கணும், அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன், ஆனால் அதுக்கு பதிலாக நீ எனக்கு உன்னை கொடுக்கணும், இன்றைக்கி ஒன் டே கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து கேட்டுட்ருக்கான். நீங்கள் மாட்டேன்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்கீங்க. அப்போ உங்கள் ஆத்தாலையும் உங்கள் அப்பனையும் பார்க்க கூட்டிகிட்டு போக மாட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு போறியா. இப்போ அப்படியே ஜேகேயோட ஹேண்டை பிடிக்கிறீங்க. சார் ஒத்துக்கிறேன் சார், ஒத்துக்கிறேன், ஆனால் எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் பார்க்க கூட்டிகிட்டு போங்க சார் ப்ளீஸ் அப்படின்னு அழுகுறீங்க. அப்படியே ஜேகே போங்க பக்கத்தில் வந்து உட்காடுறான். அப்படியே உங்கள் லிப்பில் வந்து கிஸ் பண்ணுறான். உங்களை அப்படியே பெட்டில் படுக்க போகிறான். உங்கள் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறான். அவன் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி பெட்ஷீட்டை எடுத்து கவர் பண்ணி அப்படியே உங்களோட ரொம்ப ஹார்டாக ஸ்டே பண்ணிட்டுருக்காடா. இங்கிட்ட இந்த சீன்லாம் முடியுது. இப்போ அப்படியே அவன் தான் சொல்லியிருப்பான்ல, நீங்கள் வந்துட்டு இதுக்கு ஒத்துக்கிட்டு அவங்க அம்மா அப்பாவுக்கு காமிக்க கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு பார்க்க, அதே மாதிரி உங்களை கூட்டிகிட்டு போகிறா. உங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தூரத்தில் ஒரு பில்டிங் இருக்கு. அந்த பில்டிங்கில் வச்சு பைனாகுலர் வச்சு தான் உங்களை பார்க்க சொல்கிறான். பாரு, கிட்டக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் காமிக்க முடியாது, தூரத்தில் இருந்து தான் உங்கள் ஆத்தாலையும் அப்பனையும் நீ பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பைனாகுலரில் வச்சு உங்களை பார்க்க சொல்கிறான். நீங்களும் பார்க்குறீங்க. உங்களோட பர்த்டே இல்லைடா. ஸோ உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் உங்களோட பிக்கை வச்சு தான் அழுதுட்ருக்காங்க. எங்கடி போன நீ அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்படியே அழுகுறீங்க தேம்பி தேம்பி. ஏய், எதுக்குடி அழுகுற? எதுக்கு அழுகுற? சார் நான் எங்கள் அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் போகிறேன் சார், என்னை இப்படி இங்கேயே விட்டுட்டு போயிடுங்க சார், உங்களை கெஞ்சி கேட்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. ஜெகிக்கு கோவமே வந்துச்சு. என்டி மயிறு, என்ன சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தேன், என்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன், ஒரு தடவை தான் நீ பக்கம் விடுவேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தேன்னா இல்லையா? இப்போ என்னன்னா உங்கள் அம்மா அப்பா கிட்டே கொண்டு போய் விட்டுருங்கட்டு இருக்கா? அவனை இங்கே கூட்டிகிட்டு வந்ததே தப்புடி மயிறு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி தரத்தரன்னு இழுத்துட்டு போயிட்டுருக்கான். நீங்கன்னா விடுங்க விடுங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. ஆனால் அவன் கேட்க மாட்டான். உங்கள் கையை பிடிச்சி தரத்தரன்னு இழுத்துட்டு போயிட்டுருக்கான். இப்போ அங்கே ஒரு பூ ஜாடி தாண்டா இருக்குது. அதை எடுத்து ஜேகேயோட மண்டையிலே அடிச்சிடுறீங்க. ஜேகேக்கு மண்டையிலேருந்து பிளட் ப்ளீடிங் ஆகிட்டுருக்கு. அப்படியே அடிச்சுட்டு நீங்களும் ஜேகேயோட ஹேண்டை உதறி விட்டுட்டு ஓடுறீங்க. ஏய் பொய்யான், என் தலையிலே அடிச்சுட்டு என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை துரத்திட்டு ஓடி வந்துட்டே இருக்கான். நீங்களும் ஓடி போகிறீங்க. ஜேகே துரத்திட்டே வரான். அவனுக்கு ரொம்ப பிளட் ப்ளீடிங் ஆகிட்டுருக்கா. அதோட உங்களை துரத்திட்டு வந்துட்டுருக்கான். இப்போ நீங்கள் ஒரு சந்துக்குள்ளே போய்ட்டு ஒளிஞ்சுக்கிறீங்க. உங்களை துரத்திட்டு வந்த ஜேகே நேராக போயிடுறான். இப்போ நீங்களுமே அவன் போனதுக்கப்புறம் அந்த சந்துக்குள்ளே இருந்து வெளியில் வரீங்க. ஓய், எங்கே போவேன், என்ன பண்ணுவேன்? இப்போ அப்பா அம்மா கிட்டே போனாலும் எப்படியாவது இந்த ஜேகே அங்கே வந்துடுவான்.
வந்துட்டு உன்னை என்ன பண்ணுவான்னு தெரியாது. அது உனக்கு சேஃபே கிடையாது. இப்போதைக்கு ஜேகே கண்ணில் இருந்து மறைஞ்சிருந்தா தான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீங்கள் ஒரு பாருக்கு தான் போகிறீங்க. தென் நீங்கள் எப்பயுமே மூட் ஆஃபாக இருந்தால் அந்த பாருக்கு தான்டா போவீங்க. ஆல்கஹால் குடிக்கிற பழக்கம் உங்களுக்கு இல்லை, ஸ்வீட் பீர் தான் குடிப்பீங்க. அதனால் நீங்களும் இப்போ அங்கே போக, இப்போ ஒரு பர்சன் தான் கேப் அண்ட் மாஸ்க் வந்து போட்டிருக்காங்க. அவங்க உங்ககிட்ட ஒயன் வா ஒயன் இத்தனை நாள் எங்கே போனேன் உன்னை அழவே காணாமே அப்படின்ற மாதிரி கேட்கா. நீங்களும் ஒரு மாதிரி உதட்ட பிதுக்கிக்கிட்டு அழுதுகிட்டு, இங்கே பாருங்கள் சார், எனக்கு ஏதாச்சும் வேலை இருந்தால் தருவீங்களா? நான் தங்குறதுக்கு இடமும் வேணும், எனக்கு வேலையும் வேணும், கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த பர்சன்கிட்ட கேட்க, ஒயன் நீ படிக்கிற பொண்ணு என்ன கிளப்பில் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டுருக்க. இல்லை சார் ப்ளீஸ், எனக்கு இப்போதைக்கு போகிறதுக்கு வேறு இடம் கிடையாது, ப்ளீஸ் நான் இங்கே தங்கிக்கிறேனே, எனக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேலை மட்டும் கொடுங்க சார் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த பர்சன்கிட்ட அழுக. இப்போ அவங்களுமே சரி ஓகே ஒயன், என்ன மைண்ட் ஆஃபாக இருக்கா, மூட் ஆஃபாக இருக்கா, சரி இந்தா நீ ஃபஸ்ட்டு ஸ்வீட் பீர் கொடு, எப்பயுமே நீ அதானே குடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் உங்களுக்கு வந்து சர்வ் பண்ணுறாங்க. நீங்களும் குடிக்கிறீங்க, ரொம்ப குடிச்சிட்டே அழுதுட்ருக்கீங்க. இப்போ அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி கேர் ஆகுது. இப்போ அந்த பர்சனை பார்த்து நீங்களுமே சார் இது என்ன ஸ்வீட் பீர் தானே, எனக்கு ஒரு மாதிரி கேராக இருக்குது சார், ஏன் இது ஆல்கஹால் மாதிரி தெரியுது அப்படின்றீங்க. இப்போ அந்த பேசணும், ஒயன் எப்பயுமே நீ ஸ்வீட் பீர் தானே குடிப்பா, இது ஸ்வீட் பீர் தான், ஆல்கஹால்லாம் கிடையாது. இல்லை எனக்கு நல்லா தெரியுது, இது ஸ்வீட் பீர் கிடையாது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி கேராக இருக்குது, உடம்பெல்லாம் இச்சிஸாக இருக்குது, எனக்கு உடம்பெல்லாம் அரிக்குது அப்படின்ற மாதிரி உங்கள் உடம்பெல்லாம் ரப் பண்ணிகிட்ருக்கீங்க பாடியெல்லாம். இப்போ அந்த பர்சன் பார்க்குறான், என்ன இவ ஸ்வீட் பீர் கிடையாதுன்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் குடிச்சு பார்க்குறான். தென் ஸ்வீட் பீர் மாதிரி தான் இருக்குது, இல்லையே இது ஸ்வீட் பீர் மாதிரி தானே இருக்குது அப்படியே சொல்லிட்டு திருப்பி ஊற்றி ஊற்றி குடிக்கிறான். அப்படியே அவனுக்கும் ஒரு மாதிரி தலைலாம் சுற்றுது, கேராக இருக்குது. இது டேஸ்ட் என்னமோ ஸ்வீட் பீர் மாதிரி தான் இருக்குது, இருந்தாலும் ஆல்கஹால் மாதிரி எனக்கு ஒரு மாதிரி இருக்கே, எனக்கும் ஒரு மாதிரி தலையெல்லாம் சுற்றுதே அப்படின்ற மாதிரி அவனும் தள்ளாடிக்கிட்டு இருக்கான். இப்போ நீங்கள் அப்படியே அந்த பர்சனோட ஃபேஸை ரப் பண்ணுறீங்க, அவனோட பாடியெல்லாம் ரப் பண்ணிட்டுருக்கீங்க. சார் எனக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்குது சார் அப்படின்றீங்க. இப்போ அந்த பர்சனும் அதே தான், எனக்கும் ஒரு மாதிரி ஹாட்டாக தான் இருக்குது அப்படின்றான். இப்போ நீங்களாம் வாண்டடாகவே போயிட்டு அந்த பர்சனோட லிப்பில் கிஸ் பண்ணுறீங்க. இப்போ அந்த பர்சன் உங்களை ஸ்கிப் பண்ணுறான், இருந்தாலும் அவனுக்கும் முடியல உங்களுக்கும் முடியல, 2 பேரும் ரொம்பவே ப்ளெஸ்ஸிங்கில் இருக்கீங்க, அதனால் மாற்றி மாற்றி கிஸ் பண்ணிக்கிறீங்க. இப்படியே அந்த பர்சன் உங்களை ரூமுக்கு தாண்டா தூக்கிட்டு போகிறான். தூக்கிட்டு போயிட்டு உங்கள் கூட ஹார்டாக ஸ்டே பண்ணிட்டுருக்கான். அவங்க ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி, அவன் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி, பெட்ஷீட்டை கவர் பண்ணி, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட ரொம்ப ஹார்டாக வந்துட்டு ஸ்டே பண்ணிட்டுருக்கான். இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் விடியுது, நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் எந்திரிக்கிறீங்க, நீங்கள் இருக்கிற நிலமையை கொஞ்சம் பார்க்குறீங்க. அப்படியே உங்களுக்கு சாக்கு அழுக தான் வருது. ஹே ஒயன் என்னடி இப்படி உன் வாழ்க்கை எங்கிட்டடி போகுது, இது யாரடி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வருது நைட்டு நீங்கள் யார் கூட பேசிகிட்டு இருந்தீங்கன்னு. அச்சோ ஒயன், அங்கிட்ட ஒரு ஆள் கூட இங்கிட்ட ஒரு ஆள் கூட, ஏன்டி இப்படி உனக்கு மட்டும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வியர் பண்ணிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டே வெளில வந்துடுறீங்க. வந்து அழுதுட்ருக்கீங்க. ஒயன் ஏன் ஒயன் இப்படி போயிட்டு பண்ண, ஏன் ஒயன் பாரு ஒயன், உன் வாழ்க்கை எங்கிட்ட ஒயன் போகுது. ஒரு பக்கம் ஏதோ ஒரு பூரிக்கு உனைய போஸ் பண்ணி எடுக்கிறான், இன்னொரு பக்கம் நீ ஏன் வாண்டடாக போயிட்டு அவன் யாருன்னே தெரியல. அச்சோ ஸ்கூல் படிக்கிற வயசில் இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அழுதுட்ருக்கீங்கடா. இப்போ ஒரு நம்பர் மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, உங்ககிட்ட ஃபோனுமே கிடையாது. இப்போ அங்கிட்ட ஒரு பர்சன் நிற்கிறாங்க, அவங்கக்கிட்ட தான் போயிட்டு சார் உங்கள் ஃபோன் மட்டும் ஒரு நிமிஷம் கொடுக்குறீங்களா, நான் பேசிட்டு தரேன் அப்படின்ற மாதிரி நீங்களும் அழுதுகிட்டே கேட்க. இப்போ அவங்களுமே அவங்க ஃபோன் எடுத்து உங்கள்கிட்ட கொடுக்க, அதில் ஒரு நம்பர் டயல் பண்ணுறீங்க, டயல் பண்ணி அப்படியே காதில் வைக்கிறீங்க. அங்கிட்டிருந்து ஒரு பொண்ணு தான் அட்டன் பண்ணுறா. ஹலோ சொல்லுங்கள் யார்? ஹே யாசிகா, நான் ஒயன் பேசுகிறேன் அப்படின்றீங்க. ஹே ஒயன் எங்கடி இருக்க, உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா, உங்கள் அம்மா அப்பா பாவம் போலீஸ் ஸ்டேஷனாக உன்னை தேடிட்டு அலைஞ்சிட்ருக்காங்க. ஒயன் எங்கே இருக்கேன்னு சொல்லு, இப்போயே நான் உன்னை பிக்கப் பண்ண வரேன், இப்போயே உங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்கிறேன், எங்கே இருக்கேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் ரொம்ப அழுகுறீங்கடா. யாசிகா எங்கள் அம்மா அப்பா கிட்டலாம் சொல்ல வேணாண்டி,
உனக்கு ஒரு அங்கிள் இருக்காங்கன்னு சொன்னேன்ல, இங்கே பாருடி, அவங்க வீட்டு அட்ரஸை கூடுடி, அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா? நான் அவங்க வீட்டில் தங்கிக்கலாமா? நான் அங்கே போயிட்டு வேலை பார்த்து பொழைச்சிக்கிறேன்டி. யாசிகா எனக்கு ஹெல்ப் பண்ணுடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆல்ரெடி கேட்டுட்ருக்கீங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டும், லூஸு, உனக்கு என்ன லூஸு கீஸு பிடிச்சிருச்சா? என்னடி உங்கள் வீட்டில் பிரின்சஸ் மாதிரி வாழ்ந்துட்டு எங்கேயோ போயிட்டு வேலை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. இரு, நான் உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணுறேன். யாசிகா வேணாம் யாசிகா, எங்கள் அம்மா இந்த காலத்தில் என்னை பார்க்க வேணாம். இங்கே பாரு யாசிகா, ப்ளீஸ் யாசிகா, உன்னோட அன்களோட வீட்டு அட்ரஸ் சொல்லு யாசிகா, நான் அங்கே போகிறேன் யாசிகா, இப்படி சொல்ல யாசிகா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. என்னாச்சு சொல்லு, இத்தனை நாள் எங்கே இருந்த? ஏன் உன்னைய கடத்தினா? சொல்லுடி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்டுட்ருக்கான். நீங்களுமே, இல்லை அந்த ஆள் பேரை கூட எனக்கு சொல்ல பிடிக்கலடி, எனக்கு ஹெல்ப் பண்ணுறி ப்ளீஸ்டி அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழுகுறீங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டுமே, சரிடி சரி, நான் அட்ரஸ் சொல்கிறேன், நீ பார்த்து அங்கே போ சரியா? உனக்கு அங்கே போ, நான் அவங்கள உனக்கு ஸ்கூலுக்கு அட்மிஷன் போட சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. இப்போ நீங்களுமே, இல்லை யாசிகா, எனக்கு இருக்கிறதுக்கு இடம் இருந்தாலே போதும், மற்றபடி எனக்கு ஸ்கூல்லாம் வேணாம். படிக்கிற பொண்ணு தானே நீயும் படிக்கணும், எங்கள் அன்கிள்கிட்ட சொல்லி எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்கிறேன், நீ அங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு அட்ரஸை சொல்ல. நீங்களுமே அந்த அட்ரஸ்லாம் நோட் பண்ணிவிட்டு அந்த பர்சன்ட்ட ஃபோனை கொடுத்துட்றீங்க. கொடுத்துட்டு இப்போ அந்த அட்ரஸ்க்கு தான் போகிறீங்க. தென் நீங்கள் நடந்தால் போக முடியும், உங்ககிட்ட காசுமே கிடையாது. அதனால் ஒவ்வொரு ஆள்கிட்டையாக லிஃப்ட்டு கேட்டு இப்போ அந்த இடத்துக்குமே போயிடுறீங்க. போய் பார்த்தா ஒரு வீடு தான்டா, ரொம்ப தனியாக தான் இருக்குது, ஒரு நார்மலான வீடு தான். இப்படியே அந்த வீட்டுக்குள்ளே போகிறீங்க. ஒரு வயசானவர் தான் அங்கே இருக்கார். நீங்கள் போய் பார்க்குறீங்க, யாசிகோட அன்கிள் என்ன இவ்வளோ வயசானவராக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு டோரை நாக் பண்ணுறீங்க. இப்போ அந்த தாத்தா அப்படியே வந்துட்டு, வாம்மா, யாரும்மா வேணும்? இது யாசிகாவோட அன்கிள் வீடு தானே அப்படின்ற மாதிரி நீங்களும் கேட்க, அந்த பெரியவரும், ஆமாம், இது யாசிகாவோட அன்கிள் வீடு தான். நான் ஒயன். ஓ, நீ தான் ஒயனா? யாசிகா சொன்னா வாமா உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. என்ன வேலைம்மா உனக்கு தெரியும்? அது வந்துட்டு எனக்கு எல்லா வேலையும் தெரியாது, நீங்கள் சொல்லி கொடுங்க, நான் கற்றுக்குறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்ல, உங்ககிட்ட என்ன வேலைடா அவர் சொல்லி தருவார். இல்லைம்மா, உனக்கு டீ போடு, வீடு வாசல் கூட்டி தொட, அது போதும் அப்படின்றாரு. நீங்களுமே சரி சரின்னு தலையாட்டுறீங்க. இப்போ ஒரு ஃபோன் கால் வருது. அப்படியே அந்த பெரியவரும் போயிட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாரு. ஹலோ, சொல்லு யாசிகா, ஒயன்கிட்ட கொடுங்க அப்படின்றா. இப்போ வந்துட்டு அந்த தாத்தாவுமே உங்ககிட்ட வந்து ஃபோனை கொடுக்க நீங்களுமே ஃபோன் பேசுகிறீங்க. ஹலோ, சொல்லுடி யாசிகா, இங்கே பாரு, அங்கே நீ சேஃபாக இருக்கலாம் இரு சரியா? நான் வந்துட்டு எங்கள் அன்கிள்கிட்ட சொல்லியிருக்கேன் உனக்கு வந்து ஸ்கூலில் அட்மிஷன் போட சொல்லி, அதனால் நீயுமே வந்துட்டு நல்லா படி சரியா அப்படின்ற மாதிரி சொல்ல. இல்லடி அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க, நீ கம்முன்னு இருடி, நீ படிக்க தான் போகணும் அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த தாத்தா தான், வாமா நம்ம போகலாம். எங்கே தாத்தா? அதான் யாசிகா சொன்னால உன்னை ஸ்கூலில் சேர்த்து விடணுன்னு, அதான் அங்கே தான் போகிறோம். ஐயோ தாத்தா அதெல்லாம் வேணாம், இருக்கட்டும்மா வாமா போகலான்னு சொல்லிட்டு உங்களை ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்து விடுறாங்க. உங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது, நீங்கள் படிக்கிறீங்க, அப்புறம் வீட்டில் வேலை பார்க்குறீங்க, தாத்தா தான் சமைக்கிறாரு. இப்படி உங்கள் லைஃப் அங்கிட்டு ஹாப்பியாக ஜர்னி ஆகி போயிட்டுருக்கு. இங்கிட்டு ஜேகே உங்களை தேடாத இடம் இல்லை, எல்லா இடத்துலையும் உங்களை தேடி திரியிறான். ஆனால் நீங்கள் கிடைக்கலன்றோடனே ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. மயிறு, என்னையவே ஏமாற்றிட்டு போயிட்டேல, எப்படி உன்னை பிடிக்கணும்னு எனக்கு தெரியும்டி, என்னைக்காவது ஒரு நாள் உன்னை பார்ப்பேன், அன்னைக்கு உன்னை அடைஞ்சே தீருவேன் அப்படின்ற மாதிரி அவன் வெறி கொண்டு சுற்றி திரியிறா. இங்கிட்ட இப்படியே உங்களுக்கு லைஃப் ரொம்பவே ஹாப்பியான மூமெண்ட்டாக பழைய பாஸ்டெல்லாம் மறந்துட்டு போயிட்டுருக்கு. இப்போ உங்களுக்கு ரொம்பவே முடியல, ரொம்பவே ஃபீவர் அடிக்குது, அப்படியே வாமிட் வருது. இப்போ ரொம்பவே சொன்னங்கி போயிருக்கீங்க. தாத்தா தான் அவங்கள்ட்ட கேட்டுட்ருக்காங்க, என்னம்மா ஆச்சுன்ற மாதிரி. நீங்களும் ஃபீவர் அடிக்குதுன்னு சொல்கிறீங்க, உங்களை அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாடா தாத்தா. அப்படியே உங்களுக்கு எல்லாமே செக்கப் பண்ணுறாங்க, உங்களுக்கு ஃபீவர் அடிக்குது. தென் அப்படியே செக்கப் பண்ணி முடிச்சுட்டு தாத்தா கிட்ட, இந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் திருன்னு முழிக்கிறீங்க. தாத்தாக்கு சாக்கு. அப்படியே நீங்கள் அழுகுறீங்க. என்ன என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஆமாம், நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கம்மா அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்ல, தாத்தா உங்ககிட்ட பார்த்துட்டு, ஒயன் என்ன இது அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள் ஆக்வர்டான சுச்சுவேஷன், உங்களுக்கு என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியல. அது 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 வந்து தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திணறீங்க. இப்போ தாத்தா நார்மலாக உங்கள் ஹேரை ரப் பண்ணி கொடுத்துட்டு, ஒன்றும் இல்லை தாத்தா கூட இருக்கேன், சரி வரேன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் அப்படியே வெளில கூட்டிகிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட கேட்டுட்ருக்காரு பொறுமையாக உட்கார வச்சு.
என்னாச்சு ஓயன் சொல்லு, யாருக்கு இதுக்கு ரீசன், யார் இதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. ஆனால் நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டீங்க. தாத்தா எனக்கு சாப்பாடில் ஏதாவது கலந்து என்னை கொன்றுங்க தாத்தா, எனக்கு உயிரோடு இருக்கவே பிடிக்கல தாத்தா, நான் எங்கிட்டாவது போயிடுறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அழுதுட்ருக்கீங்களா? இப்போ தாத்தாவும் உங்களை பார்த்து ஏம்மா அப்படி பண்ணுற, பாரு என்னோட பேத்தியோட வயசு தான் உனக்கு, யாசிகாவோட வயசு தான், பாரு என்னோட பேத்தியோட இடத்துல இருந்து தான் உன்னைய பார்த்துட்ருக்கேன், இப்படிலாம் பேசாத, உன்னோட குழந்தைய என்னோட பேர குழந்தைய நீ தைரியமாக பெற்று எடுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. தென் அது பையனா பொண்ணான்னு கூட தெரியாது, இருந்தாலுமே அந்த தாத்தா பையன்தான் பிறக்குன்ற மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ஸாக சொல்ல, இது உங்களோட குழந்தை, நீங்கள் எப்படா விட முடியும், உங்களுக்கு யார் அப்பான்றது தெரியாது, இருந்தாலும் இந்த குழந்தைய பெற்றெடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ நீங்களும் கான்ஃபிடென்ட் ஆகுறீங்க. ஒரு மாதிரி உங்கள் கண்ணீர்லாம் தொடச்சிட்டு தாத்தா நான் பெற்றெடுக்கிறேன் தாத்தா அப்படின்றீங்க. இப்போ அப்படியே உங்கள் தாத்தா உங்களை அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்களா, ரொம்ப கேரிங்காக அவங்கள பார்த்துக்குறாங்க. வழக்கத்துக்கு மாறா நீங்கள் அந்த வீட்டில் டீ போட்டு வீட்டை குட்டி துடைக்கிறது அந்த வேலை கூட இப்போ உங்களை பார்க்க விட மாட்டாங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஃபுட்டெல்லாம் சமைச்சு கொடுத்து உங்களை ரொம்ப கேரிங்காக பார்த்துக்குறாங்க. இப்படியே உங்களுக்கு டேட் அண்ட் டைமிங் எல்லாமே ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. இப்போ உங்களுக்கு டெலிவரி டேட்டும் வருது. தாத்தா தான் உங்கள் கூடயே இருந்து உங்களை பார்த்துக்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் பெட்டில் சேர்த்துட்டாங்க. உங்களுக்கு குழந்தையும் பிறக்குது. பையன் அப்படியே டாக்டர் வந்துட்டு தாத்தாவோட கையில் அந்த குழந்தைய கொடுக்க அப்பயே தாத்தா பேர் வைக்கிறாரு துருவன்ட்டு. துருவா குட்டி, இனிமே நீ தான் உங்கள் அம்மாவை பார்த்துக்கணும். உங்கள் அப்பைங்கார எவன் தெரில, இருந்தாலும் இப்போதைக்கு நீ தான் உங்கள் அம்மாவை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய ரொம்ப கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. இதே சேம் டைம் அப்படியே நீங்கள் கண்ணு முழிக்கிறீங்க. குழந்தைய தூக்கிட்டு உங்ககிட்ட வராரு தாத்தா. இந்தம்மா புடிமா உன்னோட செல்லக்குட்டி துருவனா அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட கொடுக்க நீங்கள் அப்படியே வாங்குறீங்க குழந்தைக்கு ஹேண்டில் ரொம்ப ஹாப்பியாக. என்ன தாத்தா அதுக்குள்ளேயும் பேர் வச்சிட்டிங்க? ஆமாம் துருவன் எப்படி இருக்குது, துருவா முளைச்சிருக்காமா, அதனால தான் குழந்தைக்கு இப்போயே பேர் வச்சிட்டேன் துருவன், இவன் தான் உன் வாழ்க்கையவே மாற்ற போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்ல நீங்களும் சிரிச்சுக்கிட்டே குழந்தைய ஹேண்டில் வாங்குறீங்க. இப்போ தாத்தாவால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுல்லடா, ஏன்னா நீங்கள் ரொம்ப சின்ன பொண்ணு, உங்களுக்கு எப்படி குழந்தைய பார்த்துக்கணும் அப்படிலாம் உங்களுக்கு தெரியாதுல்ல. அதனால இப்போ தாத்தா அவங்க பொண்ணு அதாவது யாசிகாவோட அம்மாவுக்கு ஃபோன் அடித்து வர சொல்கிறாங்க. வர சொல்லி அவங்கள தாண்டா அவங்கள பார்த்துக்கவும் சொல்கிறாங்க. இப்போ அவங்களுமே வராங்க. உங்களை தன்னோட பொண்ணை பார்த்துக்கிற மாதிரியே அதாவது யாசிகா இடத்துல வச்சு உங்களை ரொம்பவே நல்லா கேர் பண்ணி பார்த்துக்குறாங்க. இப்படியே வீட்டுக்கும் டிஸ்சார்ஜ் ஆகி வரீங்களா, ரொம்பவே ஹாப்பியான மூமெண்ட்டாக உங்களோட குழந்தை கூட இப்படி உங்களுக்கு டேட்டு ஸ்கிப் ஆகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. இங்கிட்டு ஜேகே உங்களை தேடிக்கிட்டு தான் இருக்கான், வெறி பிடிச்ச மாதிரி தேடிக்கிட்டு இருக்கான், ஆனால் நீங்கள் கிடைக்க மாட்டீங்க. இப்போ ஜேகேக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஜேகே அட்டன் பண்ணி பேசுகிறான். ஹலோ, சொல்லுங்கள். அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிற வேண்டியதானே, என்ன எதுக்கு கூப்பிட்டுட்ருக்கீங்க? ஸோ நானே கட்டுப்பில் இருக்கேன், ஏற்கனவே நான் வெறி பிடிச்ச மாதிரி சுற்றி திரியிறேன், நீங்கள் என்னை எதுக்கு கூப்பிட்டுட்ருக்கீங்க? சரி வந்து தொலைகிறேன், வச்சு தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்டேயோ ரொம்ப கத்திக்கிட்டு இருக்கான். கத்திட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு இப்போ அவன் பிஏ கிட்டே போயிட்டு, இங்கே பாரு நான் ஒரு வாரம் வரமாட்டேன், அது வரைக்கும் ஆஃபீஸை பார்த்துக்கோ ஓகேவா, நம்மளோட எல்லா பிஸ்னஸையும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஏ கிட்ட ஆர்டர் போட்டு இப்போ அப்படியே ஜேகேவும் கிளம்பி போகிறான். காரை ட்ரை பண்ணிட்டு ஒரு வீட்டு வாசல் முன்னாடி தான் வந்து நிப்பாட்டுறான். நிப்பாட்டிட்டு அந்த வீட்டுக்குள்ளே இறங்கி போகிறான். ஒரு பெரியவர் தான் வராரு. டே ஜேகே, உனக்கு இவ்வளோ நாளாக இங்கே வர்றதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்க ஜேகேவும், பா எதுக்கு வர சொன்னீங்க அதை மாதிரி சொல்லுங்கள், என்ன காண்ட் ஏற்றிக்கிட்டு இருக்கீங்களா, டென்ஷன் பண்ணிட்டுருக்கீங்க? ஏதா டே ஒரு பெரிய மனுஷன் இங்கே இருக்கேனே, அவனை வந்து பார்க்கணுமே, பெத்த அப்பைங்காரேன் தனியாக இருந்து கஷ்டப்படுறேனே வந்து பார்க்கணுமே அப்படின்லாம் என்ன உனக்கு இருக்கா? ஏன் நான் மட்டும்தான் வந்து பார்க்கணுமா? ஒருத்தவன் இருக்கார்ல அங்கே கொரியாவில், அவன்லாம் வந்து பார்க்க மாட்டானா? அந்த கிறுக்கு பையன் வந்து உங்களை பார்க்க மாட்டானா? நான் மட்டும்தான் வந்து பார்க்கணுமா? இப்போ எதுக்குடா வந்ததும் வராதுமா இவ்வளோ கற்றுக்கிட்டு இருக்க? நீங்கள் ஏன்ப்பா அப்படி டென்ஷன் பண்ணிட்டுருக்கீங்க? டக்குன்னு ஃபைல் எடுங்க, நான் சைனை போட்டு விட்டு போக எனக்கு நிறையா வேலை இருக்குது. இதுக்குள்ள வந்ததும் வராதுமா இப்போ பாரு போகிறேன்னே கத்திக்கிட்டு இருக்க. பா உங்களுக்கு தான் வேறு வேலை இல்லை, எனக்குமா வேறு வேலை இல்லை, நான் கிளம்புறேன்ப்பா. சரி கல்யாணத்தை பற்றி என்னடா யோசிச்சிருக்க ஜேகே? கல்யாணம் ஆயிரன்ட்டு நானே ஒரு, நீங்கள் வேற என் வாயை கிளறாதீங்க, கம்முன்னு இருங்க, சைன் போடணும், சீக்கிரம் எடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கத்த. இப்போ குழந்தை அழுகிற சவுண்டு கேட்குது. இப்போ அப்படியே ஜேகேவும், பா ஏன்னா வீட்டில் குழந்தை அழுகிற சவுண்டெல்லாம் கேட்குது, யார்? அது ஒன்றும் இல்லை ஜேகே, யாசிகா சொன்னால ஒரு பொண்ணு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்கா, அவளை படிக்க வைக்கணுன்ற மாதிரி. ஆமாம் யாசிகா சொன்னா, அந்த பொண்ணுக்கு தானே நான் அட்மிஷன் போட்டு கொடுத்தேன் ஸ்கூலில், என்ன படிச்சுட்டு தானே இருக்கா? ஆமாம் படிச்சுட்டு தான் இருந்தா,
ஆனால் ஏதோ ஒரு பொறுக்கி ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா இழுக்கிறாரு. ஜேகேக்கு புரிஞ்சிருச்சு. அப்பா புரியுது புரியுது, சரிப்பா, இதை நான் பார்த்துக்கிறேன். ஆமாம் ஜேகே, பாவண்டா அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறா, ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த குழந்தைய வளர்த்துட்ருக்கா. ஆமாப்பா, எனக்கும் தெரியுது. அந்த பொண்ணுக்கு என்ன, யாசிகாவோட வயசு ஒரு 17 18 அப்படி தானே இருக்கும். ஆமாம் ஜேகே, பாவம் ஜேகே. ஆ, ஒரு சின்ன பொண்ணுக்கிட்ட வாலாட்டியிருக்கான். அவன் வாழை ஒட்டணும் இருக்கிற எவனை நான் கண்டுபிடிக்கிறேன். அந்த பொண்ணுக்கு எவன் தெரியுமா? கேட்டாலே அழுகுறா. சரிப்பா, அந்த பொண்ணை வர சொல்லுங்க. என்னோட வீட்டில் என்னோட கஸ்டடியில் இருக்கா. நான் ரொம்பவே சேஃப்டியாக அவளை பார்த்துக்கணும்ல. அவளை வர சொல்லுங்கள். நான் எவன்னு கேட்டு அவனை 4 தட்டு தட்டி அவ கூட சேர்த்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்ல, அப்படியே ஜேகேவோட அப்பா, அதாவது யாசிகாவோட தாத்தா, இப்போ ஜேகே வந்திருக்கதே யாசிகாவோட தாத்தா வீட்டுக்கு தான், அதாவது இப்போ நீங்கள் இருக்க வீட்டுக்கு தான். இப்போ இப்படி சொல்ல தாத்தாக்குன்னா ரொம்ப ஹாப்பி. ஏன்னா உங்களுக்கு ஒரு வழி கிடைக்க போகுது, அதுவும் ஜேகேயாலன்னு நினச்சிட்டு இப்போது வேமா உங்ககிட்ட தான் வராரு. நீங்கள் அப்படியே உங்கள் பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டுருக்கீங்க, வெளியவே நின்று தாத்தா, ஏம்மா என் பையன் வந்திருக்கான், உன்னை பார்க்கணுன்றான், கொஞ்சம் வரியா அப்படின்ற மாதிரி கேட்க, யாசிகாவுக்கு ஜேகே அன்கிள் தானே, அப்போ உங்களுக்கும் அன்கிள் தானே. அன்கிள் வந்திருக்காங்களா, ஓகே தாத்தா, நான் வந்துட்டு குழந்தைக்கு பசியமர்த்திட்டுருக்கேன், இதை வரேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தாத்தாவை அனுப்பி வச்சுறீங்க. இப்போ தாத்தாவும் வேகமாக ஜேகே கிட்ட வந்துட்டு, டேய் அவள் குழந்தைக்கு பசியமர்த்திட்டுருக்கா, இப்போ வரேன்டாடா அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிங்கப்பா, நீங்கள் அதுக்குள்ளே அந்த பேப்பர் எடுங்க, நான் சைன் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ தாத்தாவுமே பேப்பர் எடுத்து கொடுக்குறாரு. இதே சேம் டைம் யாசிகாவோடாம, டே ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட ஷோல்டர்லேயே ஒரு அடியை போடுறாங்க. அக்கா, சும்மா என்னை அடிச்சிட்ருப்பியா? நான் ஊரே மிரட்டிகிட்ருக்கேன், ஏன்னா நீங்கள் மிரட்டிகிட்ருக்கீங்க. என்னக்கா இப்போ உனக்கு வேணும்? நீ இங்கே என்ன பண்ணுற? டே அதான்டா அந்த பொண்ணு. ஓ, அந்த பொண்ணை பார்த்துக்க வந்தியா? சரி சரி, சீக்கிரம் அந்த பொண்ணை வர சொல்லுங்கள், நானும் பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப அப்படின்ற மாதிரி இவன் கத்திகிட்டு இருக்கான். இதே சேம் டைம் நீங்கள் அப்படியே ஸ்டெப்பில் இருந்து இறங்கி வந்துட்டு இப்போ நிற்கிறீங்க. ஸோ ஜேகே வேணும் நீங்கள் பார்க்கல, அப்படியே வந்து நின்றுட்டு அன்கிள்ன்ற மாதிரி கூப்பிட்றீங்க. அப்படியே ஜேகே இப்போ திரும்பி பார்க்குறான். ஜேகேக்கும் சாக்கு, நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கும் சாக்கு. ஓயன் அப்படின்றான். நீங்களும் ஒரு மாதிரி பயந்துட்டே ஜேகே சார் அப்படின்றீங்க. அப்படியே இப்போது அந்த டேபிளை தட்டிட்டு ஜேகே எந்திரிக்கிறான்டா. ஹேய், இங்கே தான் இருக்கியாடி, இங்கே தான் இருக்கியா? உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? என் கையில் சிக்காமல் என் கண்ணில் சிக்காமல் என் வீட்டிலே கடைசியில் வந்து உட்காந்துட்ருக்கீல அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே நீங்கள் சார், நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப திணறீங்க. இப்போ தாத்தானா, ஓயன் இதாம்மா என் பையனை உனக்கு முதலே தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க உங்களுக்கு சரியான சாக்கு. அப்பா, இந்த குழந்த ஓயனுடையது தான். யாசிகா சொன்ன பொண்ணு ஓயன் தான். ஓ, இத்தனை நாள் இங்கே தான் இருந்திருக்கோம், அது கூட தெரியாமல் நானும் ஊரெல்லாம் இவ்வளோ தேடிட்டு சுற்றிட்டு இருந்திருக்கேன். ஏய், யார் குழந்தைடி இது, யார் குழந்த அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். உங்களுக்கே அது தெரியாது சார், என்னோட குழந்தை தான். உன்னோட குழந்தை தான். எவன்டி இது கப்பே, எவே டிங் மயிறு என் கூட பண்ணிட்டு இன்னும் எவன் கூடடி, அது என்கிட்ட என்னால் அதை உங்ககிட்ட கேட்கக்கூட முடியல. எப்பாரு, இந்த குழந்தைய கொடு, நான் எங்கிட்டாவது கொண்டு போய் ஆசிரமத்தில் சேர்த்து விட்டு வரேன், நாத்துலேயோ குளத்துலையோ குப்பை தொட்டிலே போட்டுட்டு வரேன். எப்பாரு, நீ யுவா மை மைன், நீ எனக்கு மட்டும்தான் வேணும், இந்த குழந்தையெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது. எப்பாரு, இந்த குழந்தை வேணாம், குடும்பதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹேண்டில் இந்த பிடிங்கிட்டு இருக்கான். நீங்கள் என்ன குழந்தைய கொடுக்க மாட்டீங்க சார், விட்டுருங்க சார், வேணாம் சார், இப்படிலாம் பண்ணாதீங்க சார், என் குழந்தை என்கிட்டே விட்டுருங்க சார், எனக்கு உங்களெல்லாம் பிடிக்கல சார், என்னை விட்டுருங்க சார், இன்னும் ரொம்ப அழுதுட்டு இருக்கீங்க. இப்போ யாசிகாவோட அம்மா பார்க்குறாங்க. ஜேகே, என்னடா பண்ணிட்டுருக்க? ஓயன் சின்ன பொண்ணுடா, அவ கையில் அந்த குழந்தைய பிடிங்கிட்டு இருக்கா, அதுவும் அவளோட குழந்தைய. என்ன நடக்குதுங்க, சொல்லி தொலைங்க யாராவது வரான்னு சொல்லிட்டு கத்த. இப்போ அப்படியே ஒரு மாதிரி கோவமா ஜேகே யாசிகாவோட அம்மா பார்த்து, இவ கூட எல்லாமே நடந்துருச்சு, எதுக்கு தன்னால் கல்யாணம் வேணான்னு கேட்டுகிட்டே இருந்தீங்களே, இவளை எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால கல்யாணம் வேணான்னு சொன்னேன். இப்போ எனக்கு இவளை பிடிச்சிருக்கு, இவளை கல்யாணம் முடிச்சு வைங்க, ஆனால் இவ தான் எனக்கு வேணும், இந்த குழந்தை எவன் டிஎன்ஏவும் எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி ஜேகே கத்திக்கிட்டு இருக்கான். இப்போ யாசிகாவோட அம்மாவுக்கு கோவமே வந்துச்சு. ஏன்னா யாசிகாவோட இடத்துல வச்சு தான் உங்களை பார்த்துட்ருக்காங்க. அப்போ அவங்களுக்கு கோவம் வரும்ல. ஜேகேயோட சீஸ்லேயே ஸ்லாப் பண்ணுறாங்கடா.
ஏண்டா ஒரு சின்ன பொண்ணுக்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிட்டு கடைசியில் இந்த குழந்தை வேணான்னு சொல்லிட்டு இருக்க. ஏடா நீ மிருகமா? மிருகமாடா நீ? ஆமாம் மிருகம்தான். ஏய் வாடி என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். நீங்கள் போக மாட்டீங்க, ரொம்ப பயப்படுறீங்க. இப்போ யாசிகாவோட அம்மா தான், அப்பா இவனை வீட்டை விட்டு வெளில அனுப்புங்க, இந்த வீட்டில் எனக்கும் தான் பாதி இது இருக்குது, அதனால இவனை இந்த வீட்டை விட்டு வெளில அனுப்புங்க, இல்லைன்னா நான் போலீஸில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ தாத்தாவுமே அதான் சொல்கிறாங்க, ஜேகே ஒழுங்கு இந்த வீட்டை விட்டு வெளில போ, ஒயனுக்கு நாங்கள் இருக்கோம் புரியுதா? இது ஒயனோட குழந்தை, நீ எப்பயுமே ஒயனுக்கு புருஷனாக முடியாது, உனையுமே ஒரு கேவலமானவனை ஒயனுக்கு எப்படி நாங்கள் கல்யாணம் முடிச்சு வைப்போம், ஒழுங்காக இங்கேருந்து போயிரு ஜேகே, நான் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி 2 பேருமே மிரட்ட. இப்போ ஜேகேக்கும் வேறு வழி தெரில, உங்களை பார்த்து ஒரு மாதிரியாக முறைச்சிட்டு, ஒட்டியே நீ அப்படி இருந்த போதே உன்னை கொடுத்து உங்ககிட்ட பண்ணவேன், இப்போ குழந்தையோட இருந்தா உன்னை விட்டுருவேனா? உன்கிட்ட இருந்து இந்த குழந்தைய கடத்தி வேற எங்கிட்டாவது போட்டு உன்னை கல்யாணம் முடிச்சு உன் கூட பண்ணி என்னோட டிஎன்ஏவை உன் வயிற்றுல கொடுக்க எனக்கு எவ்வளோ நேரண்டி ஆகும்? எவ்வளோ நேரம் ஆகும்? எனக்கு அவ்வளோ நேரம் ஆகாது, இன்றைக்கி நைட்டே அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறேன்டி அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து மிரட்டிட்டு அப்படியே அவனும் வீட்டை விட்டு வெளில போகிறான். இங்கிட்டு உங்களுக்கு ரொம்பவே பயமாக இருக்குடா, நீங்கள் அழுதுட்ருக்கீங்க, பிகாஸ் ஏன்னா மிரட்டிட்டு வேற போயிருக்கான்ல. இப்போ நீங்களும் உங்கள் தாத்தாவை பார்த்து, தாத்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தாத்தா, இங்கே என்னால் இருக்க முடியாது தாத்தா, ஏதாச்சும் பண்ணுங்க அம்மா, ஏதாச்சும் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறது சேஃப் கிடையாதுன்னு சொல்லிட்டு யாசிகாவோட அம்மாவுக்கும் தெரியும், யாசிகாவோட தாத்தாவுக்கும் தெரியும், அதனால உங்களை இப்போ கொரியா தாண்டா அனுப்பி வைக்கிறாங்க. தென் அவரோட சின்ன பையன், அதாவது ஜேகேவோட தம்பி இருக்காங்களே, அந்த ஊருக்கு தான் உங்களை அனுப்பி வைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி உங்களை அங்கேயுமே அனுப்பி விட்றாங்க. இப்போ நீங்களும் உங்கள் லக்கேஜெலாம் பேக் பண்ணிவிட்டு ஃப்ளைட் ஏறி கொரியாவில் போய்ட்டு லான்ச் ஆகுறீங்க. அங்கே வந்து ஒரு பர்சன் உங்களை அப்படியே பிக்கப் பண்ணுறாங்க. நீங்களும் அவங்கள பார்த்துட்டு, ஹை அங்கிள், யூ ஆர் யோர் தேம் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இப்போ அவரும் உங்களை பார்த்துட்டு, ஏம்மா அங்கிள்னா கூப்பிடாதம்மா, ஒன்று சாருன்னு கூப்பிடு, இல்லாட்டினா தேங்கன்னு கூப்பிடு, நான் எனக்குலாம் அவ்வளோலாம் ஒன்றும் வயசாகலை அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்கிள் நீங்கள் யாசிகாவுக்கு அங்கிள் தானே, அப்போ எனக்கும் அங்கிள் தானே, ஏம்மா தாயே நீ அங்கிள்னே கூப்பிட வேணாம், என்னைய தயாங் கூப்பிட்டாலே போதும் அப்படின்ற மாதிரி, நம்ம தயாங் தாண்டா அப்படி சொல்ல, நீங்களும் சிரிச்சுக்கிட்டே அப்படியே அவன் கார் தான் கொண்டு வந்திருக்கான், அதில் போய் ஏறி உட்காந்துக்கிறீங்க. இப்படியே வண்டியை மூவ் பண்ணி ஒரு அப்பார்ட்மெண்ட்டோட வாசலில் தான் போயிட்டு நிற்கிறான். ஏன் வா வயன் அப்படின்ற மாதிரி தயாங் கூப்பிட, இப்படியே நீங்கள் காரை விட்டு இறங்கி அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறீங்க. சின்ன அப்பார்ட்மெண்ட் தான், உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கு மட்டும் தயாங் பிடிச்சிருக்கா. இங்கே பாரு வயன், இங்கேயே நீ சேஃபாக இருக்கலாம், ஜேகேவாலெல்லாம் இங்கே வர முடியாது, எங்கள் அப்பாவும் எங்கள் அக்காவும் என்கிட்ட சொன்னாங்க, அதனால தான் உனக்கு இப்படி ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து புக் பண்ணியிருக்கேன், ஜேகேவால் நினச்சி கூட பார்க்க முடியாது நீ இங்கே இருப்பேன்னு சொல்லிட்டு, அதனால் பயப்படாமல் சேஃபாக இரு, ஏதாச்சும் வேணும்னா எனக்கு ஒரு கால் பண்ணு, நான் பக்கத்தில் தான் இருப்பேன், டக்குன்னு ஓடி வந்துடுவேன் புரியுதா அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட கேட்குறான். நீங்களும் புரியுதுன்ற மாதிரி தலையாட்டுறீங்க. இப்படியே டேட்டு உங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக ஸ்கிப் ஆகுது. நீங்கள் உங்கள் குழந்தைய பார்த்துக்கிறது வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே உங்கள் லைஃப்பில் ரொம்ப பிஸி ஆகிட்டீங்க. இங்கிட்ட ஜேகே உங்களை வெறி கொண்டு தேடிக்கிட்டே இருக்கான். இப்படியே ஒரு 5 இயர்ஸ் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போது உங்களுக்கு 23 இயர்ஸ், உங்கள் பையனுக்கு 5 வயசு, நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு ஸ்கூலில் சேர்த்து விட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் காலேஜ் தேர்ட் இயர் படிச்சிட்ருக்கீங்க. தென் தயாங் அப்படியே உங்கள் குழந்தைய துருவனை தான் போயிட்டு கூப்பிட போயிருக்கான். துருவன் அப்படியே ஓடி வரான். தயாங்க பார்த்துட்டு, தாத்தா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு ஹக் பண்ணுறான். இப்போ தயாங்க துருவனை தூக்கிட்டு, டேய் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்னை தாத்தா தாத்தான்னு கூப்பிடக்கூடாதுன்னு, ஆ அம்மாவுக்கு அன்குள்னா எனக்கு நீங்கள் தாத்தா தானே, டேய் வேணாண்டா வாண்டு, இப்படிலாம் பண்ணாத, இப்படிலாம் பேசாத, நான் அடிச்சுப்பிடுவேன். அச்சோ அடிக்கிற மூஞ்சியே போடுறா, அடிப்பார். யாரோட பையன் நான் ஒயனம்மாவோட பையன், ஒயனம்மா மை ஸ்ட்ராங்காக தான் இருப்பேன் அப்படின்றான். இப்போ அப்படியே தயாங்கும் அந்த திருவனை பார்த்து சிரிச்சிட்டு, உண்மைதாண்டா ஒயன் போல்டு தான், அதே மாதிரி தான் உன்னையும் வளர்த்து வச்சுருக்கா, சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி துருவனையும் கூப்பிட்டுட்டு இப்போது தயாங் அப்படியே வீட்டுக்கு வரான். நீங்கள் எக்ஸாமுக்கு தான் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க, தென் நீங்கள் காலேஜ் தானே படிச்சிட்ருக்கீங்க, என்ன ஒயன் மேடம் என்ன பண்ணுறீங்க? அன்குள் எக்ஸாம் இருக்கு அன்குள், அதான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். ஹே ஒயன் நீ என்னை அன்குள்னு கூப்பிட்ற, அதனால தான் அவன் என்னை தாத்தான்னு கூப்பிட்றான். தாயே ஒன்று சாருன்னு கூப்பிடு, இல்லாட்டினா தயாங்கன்னு பேரை சொல்லியாவது கூப்பிடு, அன்குள்னு கூப்பிடாத அப்படின்ற மாதிரி இப்போ தயாங் உங்கள்கிட்ட சொல்ல, நீங்களும் அப்படியே துருவனை பார்த்து சிரிச்சிட்டு, வாடா செல்ல குட்டி அம்மா கிட்ட அப்படின்ற மாதிரி கூப்பிட்றீங்க. அப்படியே துருவனும் வந்துட்டு உங்கள் நிற்க கட்டிக்கிறான். துருவா இன்னைக்கு ஸ்கூலில் உனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஏ ஃபார் அப்பா அப்படி சொல்லி கொடுத்தாங்கம்மா. அப்பா யாரு அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்போ அப்படியே உங்களுக்கு ஃபேஸ் சேட் ஆகுது.
அம்மா அப்படி யாருன்னு கேட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இதெல்லாம் நீங்கள் தானே என்னை வளர்த்தீங்க. அப்பா இல்லைனாலும் நீங்கள் தானம்மா என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தீங்க. நீங்கள் கவலையே படாதீங்கம்மா. இந்த துருவன் குட்டி வளர்ந்ததுக்கப்புறம் உங்களை நல்லாவே நான் பார்த்துக்கிருவேன். அம்மா அப்பா எப்படி இருப்பாங்க அதை மட்டும் என்கிட்ட சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க நீங்கள் திருன்னு முழிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு தான் தெரியாதுல்ல, அதனால் முழிக்கிறீங்க. உனைய மாதிரியே இருப்பாருடா அப்படின்ற மாதிரி நீங்களும் சும்மா அப்போதைக்கே சமாளிக்கிறீங்க. ஓ என்னையுமா இருப்பாங்களா, சே அப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி துருவனும் ஒரு மாதிரி சிரிக்கிறான். இப்போ தாங்க அப்படியே உங்களை பார்த்துட்டு, பாத்தியா என்ன எங்கள் அப்பா எதுக்கு இவனுக்கு துருவன் பேர் வச்சுருக்காருன்னு தெரியுதா, இப்படிலாம் பேசுகிறதுனால தான் அவனுக்கு துருவன் பேர் வச்சுருப்பாரு பொழுக்க அப்பயே அப்படின்ற மாதிரி சொல்ல நீங்களும் ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க. இப்படியே நீங்களும் காலேஜுக்கு போகிறது துருவனை பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஹலோ ஒயன், இன்றைக்கி வந்துட்டு எனக்கு ஆஃபீஸில் முக்கியமான மீட்டிங் இருக்குது, அதனால் நீயே துருவனை கொண்டு போயிட்டு ஸ்கூலில் விட்டுட்டு காலேஜ் கிளம்பிடு அப்படின்ற மாதிரி தாங்க உங்களுக்கு கால் பண்ணி சொல்ல நீங்களும் உங்கள் சைக்கிளில் பெடல் பண்ணிவிட்டு அப்படியே துருவனை கொண்டு போய் அவனோட ஸ்கூலில் விட்டுட்டு நீங்களும் இப்போ காலேஜுக்கு போயிட்டுருக்கீங்க. உங்கள் சைக்கிள் பஞ்சருடா. அச்சோ இன்றைக்கி தானே எக்ஸாம் இருக்குது, சைக்கிள் வேறு பஞ்சர் ஆகிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சைக்கிளை தூக்கி ஓரமாக போட்டு கால் டாக்ஸி வந்துட்டுருக்கு. அதை தான் நிப்பாட்டுறீங்க. நிப்பாட்டிட்டு அந்த கால் டாக்ஸி டிரைவர்கிட்ட போயிட்டு, சார் எனக்கு எக்ஸாம் இருக்குது, நான் அவசரமாக போகணும், போகிற வழியில் நீ ட்ராப் பண்ணிடுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கா. ஏற்கனவே ஒரு பர்சன் உள்ளே இருக்காங்கம்மா, எப்படிமா உன்னை ஏற்ற முடியும். அச்சோ சார் நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்களும் பேக் சைடு போயிட்டு அந்த ஜன்னலோட டோரை நாக் பண்ணுறீங்க. இப்போ அந்த ஜன்னலையும் இறக்கி விட்டு ஒரு பர்சன், தென் உங்களுக்கு செம்ம சாக்கு, அது வேறு யாரும் இல்லை நம்ம ஜேகே தான். சிக்கி சார் என்னடி மாட்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சி இழுத்து அப்படியே வண்டிக்குள்ளே போட்டுறான்டா. டிரைவர் என்னோட குடோனுக்கு வண்டியை விடு அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ டிரைவரும் அப்படியே குடோனுக்கு தான் வண்டியை விடுறாரு. இப்போ ஜெய்கே தான் உங்களை அப்படியே அந்த குடோனுக்கு போயிட்டு துண்டு கட்டாக தூக்கிட்டு போகிறான். இப்போ பாருங்கள் சார் என்னை விட்டுருங்க, எதுக்கு இப்படி என் லைஃப்பில் வந்து என்னை கஷ்டப்படுத்திட்டே இருக்கீங்க அப்படின்ட்டே இருக்கீங்க. என்னடி என்ன கஷ்டப்படுத்திட்டு உன்னை எத்தனை வருஷமாக தேடிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் நோயா பையா, கடைசியில் நீ இங்கே வந்து இருக்கல. எனக்கு டவுட் இருந்துச்சுடி, உன்னை அன்றைக்கி போயிட்டு தேடும் போது நீ இல்லை, எங்கள் அப்பங்கிட்டேயும் எங்கள் அக்காக்கிட்டேயும் கேட்டால் நீ எங்கே இருக்கன்னு தெரியலன்ட்டு இருக்காங்க. எனக்கு அப்பே டவுட் வந்துச்சு, ஒரு வேளை நீ கொரியாவுக்கு தான் போயிருப்பியான்னு. ஸோ லாங்குவேஜ் உனக்கு தெரியாதுல்ல, அதனால தான் நானுமே கம்முன்னு இருந்தேன். இப்போ தான் எனக்கு திங்கிங் வந்துருச்சு, இந்த தயாங் மயிர் இருக்கான்ல, அவன் தான் உன்னை கண்டிப்பாக அவன்கிட்ட தான் உன்னை அனுப்பி வச்சுருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் கொரியா வந்தேன். உன்னை தேடி அலைஞ்சிடி இங்கே நான் வந்தே 1 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ தான் உன்னை கண்டுபிடிச்சேன். எப்படி தெரியுமா, தாங்க ஃபாலோ பண்ணிட்டே அலைஞ்சிட்டு இருந்தேன், அவனை வச்சு தான் உன்னையுமே கண்டுபிடிச்சேன்டி மயிறு. இப்போ சிக்கிக்கிட்டே ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு டேபிளில் நிறைய திங்ஸ் அடுக்கி வச்சுருக்கான்டா, அதெல்லாம் கீழே தள்ளி விட்டுட்டு உங்களை அந்த டேபிளில் படுக்க போடுறான். சார் இங்கே பாருங்கள், திருப்பி என்கிட்ட இப்படியே நடந்துக்கிறாதீங்க, என்னை விட்டுருங்க அப்படின்றீங்க. என்னடி விட சொல்கிற, என்ன விட சொல்கிற, எப்பாரு உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி, உன்னை ஒட்டஞ்சே திருவண்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்பில் வந்து ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டுருக்கான். இப்போ ஜேகேயோட சீஸ்லேயே ஒரு ஸ்லாப் பண்ணுறீங்க. அப்படியே ஜேகேக்கு கோவம் வந்துச்சு. ஏண்டி மயிறு பரவாயில்லடி பரவாயில்ல, என்னை பார்த்தோன்னே பம்புவ, இப்போனா என் கண்ணத்துலேயே ஸ்லாப் பண்ணுறல, ரொம்ப போல்டாக தாண்டி மாறிட்ட, ரொம்ப போல்டாக தான் மாறிட்ட. இருந்தாலும் நீ என்ன பண்ணாலும் யூ வா மை மேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டுருக்கான். நீங்கள் ஜேகேயோட ஹேண்டை தட்டி விட்டுட்டே இருக்கீங்க. சார் வேணாம், என்னை விட்டுருங்க, எதுக்கு இப்படி பண்ணிட்டுருக்கீங்க, உங்களுக்குலாம் அறிவே இல்லையா, கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, ஒரு குழந்தையோட அம்மா நான், என்கிட்ட வந்து இப்படி நடந்துக்கிட்டு இருக்கீங்க. அதை தாண்டி சொல்கிறேன், உன் குழந்தைய இல்லாமல் பண்ணிவிட்டு என்னோட டிஎன்ஏ உன் வயிற்றில் வர வைப்பேன் நான் சொன்னேன்ல, இப்போ வர வைக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி உங்கள் பாடி பூரா கேஸ் மார்க்காக வச்சிட்ருக்கான். நீங்கள் அவனை தள்ளி விட்டுட்ருக்கீங்க. சார் வேணாம், நான் போலீஸ்கிட்ட போயிடுவேன், என்னை விட்டுருங்க. பாருங்க ஒரு தடவை தான் சொல்வேன், நான் மாதிரி கிடையாது, நான் என்ன பண்ணுவேனே எனக்கே தெரியாது. நீ மாதிரி கிடையாதுன்னு உன்னை பார்த்தாலே எனக்கு நல்லாவே தெரியுதுடி, என்கிட்டே வாய் மயிறு இழுத்து பேசிகிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக அவனோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அவனோட டையை கழட்டி உங்களோட ஹேண்டை கட்டி போட்டுறான்டா. கட்டி போட்டு உங்களோட ரொம்ப ஹார்டாக ஸ்டெப் பண்ணிட்டுருக்கான். நீங்கள் அங்கிட்டும் இங்கிட்டும் நெளிஞ்சிக்கிட்டே இருக்கீங்க. சார் வேணாம், என்னை விட்டுருங்க சார், பாருங்க நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்கிறீங்க. ஆனால் அவன் ரொம்ப வந்துட்டு கேட்காம உங்க கூட ரொம்பவே ஹார்டாக ஸ்டெப் பண்ணிட்டுருக்கான். இப்படியே இந்த சீன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே ஜேகே உங்களோட ஹேண்டாக விட்டுட்டு, மயிறு இந்த மேட்ரு நீ யார்கிட்ட போய் சொல்லுவ,
தேங்கிட்ட போய் சொல்லுவியா? சொல்லுடி, உனக்கு தான் அசிங்கம் அப்படின்றான். இப்போ நீங்கள் ஜேகேயோட சீஸில் ஒரு ஸ்லாப் பண்ணிவிட்டு சி பொறுக்கி ராஸ்கல் இதெல்லாம் போயிட்டு நான் யாருக்கிட்ட சொல்லுவேன்? உன்னோட ஒரு நாள் தேவைக்கே நீ எடுத்துக்கிட்டேல, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? இனிமேல் என் மூஞ்சிலேயே முழிக்காத, என் கண்ணு முன்னாடி இருந்து தயவு செய்து போயிரு. எனக்கு கோலை வெறி வருது உன் மேலே, உன் கழுத்தை நினச்சி கொண்டே போட்டுருவேன், என் கண்ணு முன்னாடி நிற்காத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுத்துட்ருக்கீங்க. என்னடி எய்த்து பேசிக்கிட்டு இருக்க? ஒத்த மயிறு பாரு, ட்ரெஸ் எடுத்து வியார் பண்ணிட்டு என் கூட வா அப்படின்றான். உன் கூட எதுக்குடா பொறுக்கி நான் வரணும்? எதுக்கு வரணும்? அவங்க கூட வர்றதுக்கு வேற அவளை போயிட்டு தேடு. என்னை எதுக்கு தேடிட்டு வர? எதுக்கு எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற? உனக்கு நான் என்ன பண்ணேன்? எனக்கு அதான் என்னை எடுத்துக்கிட்டேல, ஃபோர்ஸ் பண்ணி என்னை எடுத்துக்கிட்டேல, உனக்கு ஆசை தீந்துருச்சுல, உன்னோட மோகம் அடங்கிருச்சுல, என்னை விட்டுட்டு போ அப்படின்ற மாதிரி நீங்கள் இப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. ஏய், ஒரு நாள் தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு விட்டுட்டு போகிற ஆள் நினச்சியா? ஒவ்வொரு நாளும் நீ எனக்கு தேவைடி. டெய்லியும் வீட்டுக்கு வருவேன், டெய்லி நைட்டும் உன்னை எடுத்துக்கிருவேன் அப்படின்னு உங்கள் சீஸை தட்டிகிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே அவனோட ஹேண்டை தட்டி விட்டுட்டு பொறுக்கி ராஸ்கல் இப்பயே போயிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். என்கிட்டனாலும் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண, ஆனால் யூ ஆர் மை மைண்ட் அப்படின்றான். இப்போ நீங்களும் ஜேகேவை தள்ளி விட்டுட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வேர் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறீங்களா? ரொம்ப அழுதுட்ருக்கீங்க. நீங்கள் காலேஜுக்கு போகல, எக்ஸாம் பண்ணல, எதுவுமே பண்ணல, ரொம்ப விரக்தியாக வீட்டுக்கு போயிட்டு அழுதுட்ருக்கீங்க. கடவுளே, எதுக்கு தான் எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை நீங்கள் கொடுத்துட்டே இருக்கீங்க? எதுக்கு எப்போ பாரு ஜேகே என்னை தேடி வந்துக்கிட்டே இருக்கான், என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டான், எப்போ பாரு என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கான், எதுக்கு இந்த மாதிரி பொறுக்கி ராஸ்கல்ல உலகத்தில் விட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அழுதுட்ருக்கீங்க. இப்படியே அன்றைக்கி டைம் ஸ்கிப் ஆகிக்கிட்டே இருக்குது. ஈவினிங் ஆயிடுச்சு. நீங்கள் அன்றைக்கி பூரா அழுதே உங்கள் மூஞ்சி வீங்கி போயிடுச்சுடா. இப்போ தான் ஞாபகம் வருது, திருவனுக்கு கிளாஸ் முடிஞ்சிருக்கும்ல, அவனை போயிட்டு பிக்கப் பண்ணணுன்னு. ஏன்னா தாங்க தான் வேலையாக இருக்கானே, அவனால் போக முடியாதுல்ல. இப்போ நீங்களும் போயிட்டு ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டு இப்போ அப்படியே துருவனை கூப்பிட போகிறீங்க. துருவன் வந்து உங்களை பார்க்குறான். உங்கள் ஃபேஸ் வாடி இருக்கா, வீங்கி இருக்கு, நல்லாவே தெரியுது நீங்கள் அழுதுருக்கீங்கன்னு. இப்போ அப்படியே துருவனும் வந்துட்டு அம்மா அம்மா எதுக்கு அழுதிங்க அப்படின்ற மாதிரி கரெக்டாக கேட்குறா. சே நான் எங்கே அழுதேன்? அம்மா பையனுக்கு தெரியாதா அம்மா எப்போ எப்படி இருக்காங்கன்னு? நீங்கள் அழுதுருக்கீங்க, எனக்கு நல்லாவே தெரியுது. நீங்கள் கவலையே படாதீங்கம்மா. உங்களை படுத்துகிற பர்சன் யாராக இருந்தாலுமே நான் பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஃபிட்டிங் வைப்பேன் அப்படின்ற மாதிரி துருவனும் ரொம்ப மெச்சூர்டாக பேச, இப்போ துருவனை அக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி உங்கள் கண்ணிலேருந்தா டியர்ஸ் தேங்கி வடைஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்படியே துருவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா? உங்களுக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது. துருவனும் அம்மா எனக்கு பசிக்குது, ஏதாச்சும் செஞ்சு தாங்க அப்படின்றான். நீங்கள் ரொம்பவே டயர்டாக இருக்கீங்க. ஏன்னா வந்துட்டு ஜேகே உங்களை ரொம்பவே ஹார்டாக டீல் பண்ணியிருப்பான்ல, இருந்தாலுமே உங்கள் பையனில், அதனால் அவன் என்னென்ன கேட்குறானோ எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டே இருக்கீங்க. இப்போ டோர் நாக் ஆகிற சவுண்டு கேட்குது. தேங்க தான் வந்திருப்பான்னு சொல்லிட்டு நீங்களும் போய்ட்டு டோரை ஓப்பன் பண்ணால் வந்து நிற்கிறது ஜேகே. ஒரு மாதிரி உங்களை பார்த்துட்டு ஸ்மக் பண்ணிவிட்டு என்னடி வீட்டை கண்டுபிடிச்சிட்டேனா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கான். என்னடா போன அம்மாவை இன்னும் காணான்னு சொல்லிட்டு துருவனும் குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு எட்டி பார்க்குறான். எட்டி பார்த்துட்டு அப்பா வந்துட்டிங்களா அப்படின்றான். இப்போ ஜேகிக்கு ஒன்றுமே புரியல, உங்களுக்கும் புரியல. துருவா இதெல்லாம் உங்கள் அப்பா கிடையாது, என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ அப்படியே துருவனும் அம்மா எதுக்குமா என்கிட்ட ஆக்டிங் பண்ணிட்டுருக்கீங்க, இவர் தானே எங்கள் அப்பா அப்படின்ற மாதிரி, அப்பா வாங்கப்பா அப்படின்னு வீட்டுக்குள்ளே கூப்பிட்றான். ஜேகிக்கு சத்தியமாக ஒன்றுமே புரியல. உங்களுக்கு எதுக்கு இப்படி துருவன் எப்படி சொல்கிறான்னு புரியலை. துருவா உங்கள் அப்பா கிடையாது துருவாது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டே இருக்கீங்க. அம்மா இவர் தான் எங்கள் அப்பா, உங்களுக்கு நான் நிரூபிக்கணுமா? அப்பா வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். மிரர் முன்னாடி தான் நின்றுட்டு பாருங்க அம்மா, நீங்கள் தானே சொன்னீங்க அப்பா என்னையமாய் இருப்பாருன்னு, பார்த்தீங்களா என்னையமாய் தானே அப்பா இருக்காரு அப்படின்ற மாதிரி இப்போ துருவன் சொல்ல, நீங்களும் பார்க்குறீங்க, ஜேகேவும் பார்க்குறான். அப்படியே இப்போது ஜேகேவோட ரோல் மாடல் தான் நம்ம துருவன். அப்படியே ஜேகே மாதிரி அச்சலாக இருக்கான். இப்போ அப்படியே ஜேகே உங்களை பார்த்துட்டு ஹே ஒயான் எப்படி எப்படி இவன் எப்படி என்னையமையே இருக்கான் அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து கேட்டுட்ருக்கான். உங்களுக்கே இது தெரியாது. எப்படி 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 ஏ ஒயன் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சி தனியாக கூட்டிகிட்டு போகிறான். ஹே ஒயன் எப்படி அவன் எப்படி என்னையமையே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்கள்கிட்ட கேட்டுட்ருக்கான். உங்களுக்கு எது தெரியாதுன்ற மாதிரி தலையாட்டுறீங்க. இப்போ என் கூட கிளம்பு, ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கான். நீங்களும் எதுக்குன்னு கேட்குறீங்க. எதுக்கா? நீ இப்போ என் கூட கிளம்பி வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சி தரன்னு எழுதிட்டு போயிட்டு இப்போ துருவன்ட்ட தான் நின்றுட்டு, துருவா என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வருவியா அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் நான் வருவேன் டேடி அப்படின்ற மாதிரி அவனும் சொல்ல, இப்போ உங்களையும் துருவனையும் கூப்பிட்டுட்டு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறான். போயிட்டு டிஎன்ஏ டெஸ்ட்டு தான் எடுக்கிறான். டிஎன்ஏ டெஸ்ட்டில் 100% ஜேகே தான் ஃபாதர்ன்ற மாதிரி வருது. இப்போ அப்படியே ஜேகே உங்களை பார்த்துட்டு ஏய்
எப்படி துருவன் எப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கான். உங்களுக்கு என்னடா தெரியும்? எப்படின்னு கேட்டால் உங்களுக்கு என்ன தெரியும்? இங்கே பருவாயன், கடைசியாக லாஸ்ட் டைம் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நீ கிளப்புக்கு வந்த, எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. நான் தான் உனக்கு ஸ்வீட் பீர் ஊற்றி கொடுத்தேன். அதுக்கப்புறம் கேர் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? நீ எந்திரிச்சு போயிட்டேல. இங்கே பாரு, அன்றைக்கி நான் யாரு கூட ஸ்டே பண்ணிட்டேன். அது யாருன்றது எனக்கு சத்தியமாக அப்போ எனக்கு தெரியல, இப்போ தெரியுது அது உன் கூட தானே அப்படின்னு அவன் சொல்கிறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் ஜெயிக்கவே பார்க்குறீங்க. ஏய், அன்றைக்கி உன்னை துரத்திட்டு வந்தேன்டி, நீ வந்துட்டு காணோம், உன்னை ஆளை காணோம். நான் ரொம்ப துரத்தி எவன்கிட்டயோ ஃபோன் அடிச்சு உன்னோட பிக்கெல்லாம் கொடுத்து உன்னை தேட சொன்னேன். ஆனால் நீ கிடைக்கல. அதுக்கப்புறம் எனக்கு திங்கிங் வந்துச்சு, நார்மலாக நீ எப்பயுமே கிளப்புக்கு தானே வருவேன், ஸ்வீட் பீர் குடிப்பேல, அதே மாதிரி நானும் பேரன் மாய் வந்துட்டு உனக்கு ஸ்வீட் பீர் ஊற்றி கொடுத்தேன், நீயும் குடிச்ச. அதுக்கப்புறம் நானும் குடித்தேன். அது ஸ்வீட் பீர் கிடையாது, அது ஆல்கஹால். அதுக்கப்புறம் நீ ஒரு மாதிரி ஆனால் நானும் ஒரு மாதிரி ஆனேன். அதுக்கப்புறம் நீ எந்திரிச்சு போனதாக தான் எனக்கு ஞாபகம். அதனால தான் உன்னை தேடிட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருந்தேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் விடிஞ்சிச்சு. நான் வந்துட்டு அண்ட்ரெஸ்ஸில் இருந்தேன். யாரு கூட ஸ்டே பண்ணேன்றது எனக்கு தெரில, யார் கூட ஸ்டே பண்ணேன்றது தெரியல. உனையும் காணோம், பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைஞ்சிட்டு இருந்தேன். இப்போ தான் எனக்கு எல்லாமே புரியுது, அன்றைக்கி நான் ஸ்டே பண்ணதே உன் கூட தான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ தான் உங்களுக்கே புரியுது. தென் என்னன்னா, அந்த கிளப்பில் அந்த பாரில் மாஸ்க் அண்ட் கேப் போட்டிருந்த பர்சனே நம்ம ஜேகே தான் உங்களுக்கு தெரியுது. இங்கே பாருங்கள் ஜேகே சார், நீங்கள் சொல்கிறதுல உண்மையாக கூட இருக்கலாம். நான் உங்கள் கூட தான் ஸ்டே பண்ணியிருக்கலாம். துருவன் உங்களோட டிஎன்ஏவே இருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் எப்பயுமே துருவனுக்கு அப்பாவாக முடியாது, எனக்கு எப்பயுமே ஹஸ்பண்ட் ஆக முடியாது. உங்களை எனக்கு பிடிக்கல. தயவு செய்து இந்த இடத்த விட்டு போயிருங்க. என்னையும் என் குழந்தையும் நிம்மதியாக வாழ விடுங்க, நிம்மதியாக இருக்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. ஏய், நீ அப்படி இருக்கும்போதே உன்னை தூக்குன வேண்டி இப்போ என் குழந்தைக்கு அம்மாவாக வந்து நிற்கிற. இப்போ உன்னை தூக்க மாட்டேனா? இங்கே பாரு, அப்போலேருந்து இப்போ வரைக்கும் யூ ஆர் மை மேன், புரியுதா? உனக்கு 17 வயசு இருக்கும் போதே உன்னை தூக்கி உன்கிட்ட அப்படி பண்ணுவேன். இப்போ நொச்சுன்னு இருக்க. உனக்கு இப்போ 23 இயர்ஸ் ஆகுது. இப்போ எப்படி இருக்க தெரியுமா? இப்போ உன்னை தூக்க மாட்டேனா? இங்கே பாரு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சனால தான் உன்னை நான் கிட்னாப்பே பண்ணேன். உன்னை கல்யாணம் முடிச்சுக்கணும்னு நினச்சேன். நீ ரொம்பவே சின்ன பொண்ணாக இருந்த. உன்னை உங்கள் வீட்டில் வந்துட்டு எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். அதனால தான் உன்னை கிட்னாப் பண்ணேன். அப்புறம் நீ வளர்ந்த விதம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உன்னை அப்படி பார்த்தோன்னே உன்கிட்ட மொத்தமாக ஃப்ளாப் ஆகிட்டேன். வேற ஒருத்தவனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு எனக்கு திங்கிங்கே கிடையாது. உன்னை சும்மா அப்படி உரண்டு இழுத்துட்டு சுற்றிக்கிட்டு தெரிஞ்சேன். என்னன்னு தெரிலடி, உன்னை அப்படி மிரட்டி நீ பயப்படுறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அந்த பயத்தில் உன்னோட ஃபேஸ் ரியாக்ஷன் ரொம்பவே க்யூட்டாக ப்ரிட்டியாக இருக்கும். ஒரு மாதிரி பயந்துக்கிட்டு உன்னோட உதட்டலாம் ஒரு மாதிரியாக வந்துட்டு பண்ணிகிட்டு இருப்பேல, அப்போலாம் எனக்கு ஒரு மாதிரியாக தூக்கிக்கிறோம். அதனால தான் உன் கூட ஸ்டேயும் பண்ணேன். இருந்தாலுமே நீ ரொம்ப பாவம் சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு நானும் விட்டு விலகி போனால் அப்படியே ஒரு மாதிரியாக க்யூட்டான ரியாக்ஷன்லாம் கொடுத்து என்னை உன்கிட்ட ஃப்ளாப் ஆகிட்ட. உன்னை தேடி பைத்தியம் மாதிரி ரோடாக 5 வருஷமாக சுற்றிட்டு இருந்திருக்கேன். இது என்னோட குழந்தை தான் தெரிஞ்சதுக்கப்புறமும் உன்னை எப்படி நான் விடுவேன்? எப்பாரு, இந்த கிட்னாப்பர் ஜேகே உன்னை கிட்னாப் பண்ணேன். நீ எனக்கு வேணுன்றக்காண்டி தான் உன்னை நான் கிட்னாப் பண்ணேன். இப்போ வரைக்குமே உன்னை கிட்னாப் பண்ணுறதுக்கு ரீசன் நீ எனக்கு வேணுன்றது தான். உன்னை தேடி நாய்மை பேய்மை இந்த ரோடு ஃபுல்லாக அலைஞ்சிட்டு இருந்திருக்கேன். எனக்கு நீ வேணும், அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டுருக்கான். இப்போ உங்களுக்கு ஒன்றுமே புரியலை சார், நீங்கள் என்ன சொல்லிட்டுருக்கீங்க? எனக்கு புரியலை. இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன தான் சொன்னாலும் உங்களை எனக்கு பிடிக்காது, தயவு செய்து என்னை விட்டுருங்க அப்படின்றீங்க. என்னடி விட்டுருங்கன்ற? பாரு, உனக்கு 17 வயசானப்போ நீ ரொம்பவே சின்ன பொண்ணு. உங்கள் அம்மா உன்னை எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்க மாட்டாங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் உன்னை கிட்னாப் பண்ணேன், புரியுதா? உன்னை எனக்கு பார்த்த ஃபர்ஸ்ட் சைடே பிடிச்சிருந்துச்சுடி, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைடாக உன் மேலே விழுந்துட்டேன். அதனால தான் உன்னை கிட்னாப்பே பண்ணேன். என் ரூமில் அடைச்சி வச்சு உன்னை அந்த சொட்ட தலையனுக்கெலாம் மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு திங்கிங்கே கிடையாது. அவன் என்னமோ பெரியவே மாதிரி ரோட்டில் வச்சு உன்னை பார்த்தேன், உன்னை பிடிச்சிருக்கு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என்கிட்ட கேட்டான். எதுக்காண்டி நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன்னா உனக்கு சேஃப்டியாக இருக்கணுன்றக்காண்டி தான். இல்லைன்னா அந்த சொட்ட தலையை நான் இல்லாத போது உன்னை ஏதாவது பண்ணிட்டானா நான் என்ன பண்ணுறது? அதனால தான் அவனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு சும்மா அப்போதைக்கு டிலே பண்ணிட்டு இருந்தேன். இருந்தாலும் உன்னை எப்படி அவனுக்கு மேரேஜ் பண்ணி வைப்பேன்? உன்னையை தான் எனக்கு பிடிக்கும்ல, எனக்கு பிடிச்சனால தானே உன்னை கிட்னாப்பே பண்ணிட்டு வந்தேன். நீ பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் உன்னோட காலேஜில் எவனாவது கூட படிக்கிறவனா லவ் பண்ணிட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன்?
அதனால தான் உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்காம உன்னை என் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் நினச்சேன். இருந்தாலும் நீ எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன்ற மாதிரியே தெரிஞ்ச. எனக்கு அதனால தான் வெறியாச்சு. உன்னை ஃபோர்ஸ் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ என் குழந்தைக்கு அம்மான்னு நீ தெரிஞ்சதுக்கப்புறம் உன்னை எப்படி நான் விட்டுட்டு போக முடியும்? பாரு, எனக்கு நீ வேணும், என்னோட குழந்தையும் எனக்கு வேணும், துருவனும் வேணும், எப்போண்டாட்டி நீயும் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், நீங்கள் இப்படிலாம் வந்து பேசினா நான் இது பண்ணிடுவேன்னு நினைக்கிறீங்களா? உங்களை ஏற்றுக்கிறவேன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் உங்களெல்லாம் ஏற்றுக்க முடியாது. இங்கே பாருங்கள், நீங்கள் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. இப்படி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. துருவனை காணோம். இப்போ அப்படியே துருவா இங்கே வாடா, உனக்கு அப்பா வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கூப்பிட்றான். துருவனை காணோம். பையன் இங்கடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்குறான். உங்களுக்குமே தெரியல, இப்படியே ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக துருவன் தேடி திரிஞ்சிட்ருக்கீங்க. என் குழந்தை எங்கே? உங்களால் தான். உங்களுக்கு யாரோ எனிமி இருப்பாங்க, அவங்க தான் என் குழந்தைய கடத்திருப்பாங்க. உங்களால் தான் அதெல்லாம் நடந்துட்டுருக்கு. என் குழந்தை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட காலரை பிடிச்சி உலுக்கிட்டு இருக்கீங்க. மயிறு, எனக்கு யாருமே எனிமையே கிடையாது. எனிமையை எப்பயுமே நான் உயிரோட விட்டதும் கிடையாது. அவன் இங்கே தான் எங்கேயாவது இருப்பான். என் பையனை இப்படி நான் விடுவேன், இங்கே தான் எங்கேயாவது இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே 2 பேர் பேசிகிட்டு இருக்கீங்க. இப்படியே ஜேகே அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக தேடிட்டு இருக்கான். இப்போ வந்துட்டு துருவன் எங்கே இருக்கானா, ஒரு லேடிக்கு வந்துட்டு பிரசவம் ஆகிட்டுருக்கு. ஒரு குழந்தைய வந்து டாக்டர் அவங்க அப்பா கையில் கொடுத்துட்ருக்காரு. அதை தான் பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். இப்போ ஜேகே இதை நோட் பண்ணிவிட்டு நேராக துருவன் கிட்ட போயிட்டு, இங்கே என்னடா பண்ணிட்டுருக்கம்மா என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பா அங்கே பாருங்கப்பா, அங்கே பாருங்களேன் அந்த குழந்தை எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. பாப்பா, இதே மாதிரி எனக்கு தம்பி பாப்பாவோ இல்லைன்னா தங்கச்சி பாப்பாவோ வேணும், நான் அது கூட விளாடணும், எனக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி துருவன் கேட்க, அப்படியே ஜேகே நான் அப்படியே உங்களை பார்க்குறான். அதுக்கு உங்கள் ஆத்தாக்காரி சம்மதிக்கணும்ல, அவள் கோஆப்ரேட் பண்ணால் தானே என்னால் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜேகே சொல்ல, அப்படியே துருவன் உங்கள்கிட்ட வந்து அம்மா எனக்கு தம்பி பாப்பா இல்லைன்னா தங்கச்சி பாப்பா வேணுமா, அம்மா கொடுங்கம்மா அப்படின்ற மாதிரி என்னமோ பொம்மையை கேட்குற மாதிரிலாம் துருவன் கேட்க, துருவா என்ன பேசிகிட்டு இருக்க, இப்படிலாம் பேசக்கூடாது, அமைதியாரு, பாரு உனக்கு அப்பாலாம் வேணாம், அம்மா மட்டும்தான் உன்னை பார்த்துக்குருவேன் அப்படின்ற மாதிரி இப்போ நீங்களும் சொல்வ. துருவன், அம்மா அப்பா வந்ததுக்கப்புறமா அப்பா வேணான்ட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்கள், எனக்கு அப்பா வேணும். இத்தனை நாள் நீங்கள் சிங்கிளாக கஷ்டப்பட்டீங்களா, இப்போ அப்பா வந்துட்டார்ல, அப்பா தலையிலே எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. என்னை கொண்டு போய் விட்டுட்டு வர்றது அப்பா வரட்டும், அப்புறம் அப்பாவே வீட்டில் சமைக்கட்டும், அப்பாவே துணியை துவைக்கட்டும். நீங்கள் இத்தனை நாள் இந்த வேலையெல்லாம் நீங்கள் தானே சிங்கிளாக பார்த்துட்டு இருந்தீங்க, இனிமேல் இதெல்லாம் அப்பா பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரி துருவன் ஜேகேக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறானா இல்லை நல்லது செய்கிறானே தெரியல. இப்படி சொல்லிட்டு இருக்க ஜேகேனா அப்படியே உங்கள் காலில் விழுந்துட்டு, ஆமாம் என்னோட பொண்டாட்டி, இத்தனை நாள் இந்த வேலையெல்லாம் நீ தானே பார்த்துட்டு இருந்த, இனிமே வீட்டிலேருந்து நான் துணியை துவைச்சிக்கிறேன், நான் சாப்பாடாக்குறேன், நான் துருவனை ஸ்கூலில் விட்டுறேன், நானே துருவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன், நான் துருவனையும் பார்த்துக்கிறேன் ஆனையும் பார்த்துக்கிறேன், நீ ஒரு க்யூட்டான பேபி கேர்ள் இல்லைன்னா பேபி பாய் என்னொன்று பெற்றுக்கொடு, அதையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இப்படி சொல்லிட்டுருக்கான். நீங்கன்னா ஜேகேவை ஏற்றுக்கவே மாட்டீங்க. இங்கே பாருங்கள், இப்போல்லாம் துருவன் முன்னாடி பேசாதீங்க, உங்களை எனக்கு பிடிக்கல, தயவு செய்து என்னை விட்டுட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டே இருக்கீங்க. இப்போ ஜேகே உங்களோட ஹேண்டை பிடிச்சிட்டு தனியாக கூட்டிகிட்டு போகிறான். இங்கே பாருடே, ஃபர்ஸ்ட்லேருந்தே ஸ்டார்டிங்லேருந்தே உன்னை எனக்கு பிடிக்கும், உன்னை பிடிச்சனால தான் உன்னை கிட்னாப் பண்ணேன், உன்னை பிடிச்சனால தான் உன்கிட்ட எல்லாமே பண்ணேன், உன்னை பிடிச்சனால தான் உன்னை 5 வருஷமாக தேடிட்டு அலைஞ்சிட்டு இருந்தேன், உன்னை பிடிச்சனால தான் கிளப்புக்கு வந்தேன், உன்னை பிடிச்சனால தான் உன் கூட அப்படி பண்ணேன், உன்னை பிடிச்சனால தான் குழந்தையும் பெற்றுக்கிட்டேன். எதுக்கு இப்படி வந்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்க? நீ என்னை பிடிக்கலன்னு சொல்லனால தாண்டி நான் உன்னை பிடிச்சிருக்குன்னு உன்னை எடுத்துக்கிட்டே இருந்தேன். ஏன் ஓயன் என்னோட காதல் உனக்கு புரியவே மாட்டேங்குது. புரியாது. ஏன்னா ப்ரெக்னன்சி டைமில் என் கூட யாருமே இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இதெல்லாம் யாரால்? உங்களால் தான். அப்புறம் எப்படி உங்களை என்னால் எப்படி ஏற்றுக்க முடியும் சொல்லுங்கள்? எவ்வளோ கஷ்டம் கொடுத்துருக்கீங்க எனக்கு, எப்படி உங்களை ஏற்றுக்கிறீங்க? அடியே, அதெல்லாம் உன்னை எனக்கு பிடிச்சனால தாண்டி அவ்வளோ உன்னை கஷ்டப்படுத்தினேன் உனக்கு தெரியுமா? உன்னை கஷ்டப்படுத்திட்டு நான் எவ்வளோ ஹேட்டாகி உடஞ்சி அழுதுன்னு உனக்கு தெரியுமாடி? இவ்வளோ பெரிய கிட்னாப்பர், எதுக்குமே அழுகாத நான் உன்னைய தேடி பைத்தியம் மாதிரி ரோட்டில் திரிஞ்சிருக்கேன்டி. என்னை எல்லாரும் கிறுக்கு பையன் சொன்னாங்க உன்னைய தேடிட்டு அலையும் போது. அவள் உன்னை விட்டுட்டு போயிட்டா, எதுக்குடா அவ்வளோ தேடிட்டு அலைஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாம் என்னை பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாடி, நான் பைத்தியம் தாண்டி, மேலே பைத்தியமாக இருந்தேன். அதனால தான் ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி உன்னைய தேடிட்டு அலைஞ்சிட்டு இருந்தேன். இங்கே பாரு மேலே இருந்த காதல் தான் என்னை கிட்னாப்பராக மாற்றுச்சு. மேலே இருந்த காதல் தான் என்னை ரொம்ப ரகடாக மாற்றுச்சு. மேலே இருந்த காதல் தான்
தான் உன்னை என்னை ஃபோர்ஸ் பண்ண சொல்லுச்சு. உன் மேலே இருந்த காதல் தான் உன்னை என்னை அப்படி பண்ண சொல்லுச்சுடி. இதெல்லாம் உன் மேலே இருந்த காதலால் தான் பண்ணேன். என்னை புரிஞ்சுக்கோ. காதல்னா கேர் பண்ணி பார்த்துக்கணுன்றது மட்டும் இல்லையே, ஒரு ஆளை ஃபோர்ஸ் பண்ணுறதும் அதுக்கு பேர் காதல் தான். அது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நான் சொல்லிட்டுருக்கேன். இங்கே பாரு, இது வரைக்கும் என்கிட்ட இருந்து உனக்கு கிடைக்காத கேரிங் எல்லாமே இதுக்கப்புறம் உனக்காண்டி கொடுப்பேன்டி. உனக்காண்டி நான் இருக்கேன்டி வாயன். இங்கே பாரு, நீ சொல்கிறது கரெக்டு தான். உன்னோட ப்ரெக்னன்சி டைமில் நீ ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்ப, எனக்கு அது நல்லாவே புரியும். இருந்தாலுமே உன்னை தேடிட்டு நாய் பேய் மாதிரி தானே சுற்றிட்டு இருந்தேன். நீ அப்பயே என் கண்ணில் சிக்கியிருந்தேன்னா கண்டிப்பாக நான் உன்னை கேர் பண்ணி தாண்டி பார்த்துட்டு இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி அவன் எவ்வளவோ சொல்கிறான். இருந்தாலும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. ஏன்னா நீ உங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறமும் அந்த குழந்தைய பிடிங்க ஆற்றுலையோ குளத்துலையோ போட்டுன்ற மாதிரி தானே சொன்னான். இப்போ நீங்கள் இதை பிடிக்கிறீங்க. ஆமாம் அப்படி சொன்னேன். அப்படி எதுக்கு சொன்னேன்னா, அப்பயும் நீ என்னை பிடிக்கலைன்னு சொல்லிட்டு இருந்த. அப்போ ஒரு வார்த்தை வந்து நீ என்கிட்ட, இங்கே பாருங்க, எனக்கு வந்துட்டு இது யார் குழந்தைன்னு தெரில, இருந்தாலுமே நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்வோம், இப்படி என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிட்டு நீ சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பாக நான் ஏற்றுட்டு இருந்திருப்பேன் துருவனை. இது என்னோட குழந்தைய நான் நினச்சிக்கிறேன், உன்னை என்னோட பொண்டாட்டியை நான் நினச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். நீ அப்பயுமே என்ன சொன்ன, இது என்னோட குழந்தை, என் குழந்தைய என் கையிலேருந்து வாங்காதீங்க, உன்னை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்த. அதனால தாண்டி நான் கட்டுப்பாய் அப்படி பேசிகிட்டு இருந்தேன். இப்போது வீட்டுக்கு வந்தேனே, உன் பையனை, அதாவது நம்மளோட பையனை நான் ஏதாச்சும் பண்ணேனா துருவனை நான் ஏதாச்சும் பண்ணேனாடி? பண்ணலை. ஏன்னா எனக்கு குழந்தைகளெல்லாம் எதுவுமே பண்ணணும்னு தோணாது. நானும் மனுஷன்தான், புரியுதா? எதுக்குடி குழந்தைகளை போயிட்டு ஏதாச்சும் பண்ண போகிறேன்? அப்படிலாம் எனக்கு இன்னமே கிடையாது. நீ அப்படி வந்துட்டு என்னை பிடிக்கலன்னு சொல்லும்போது எனக்கும் வேறு வழி தெரியாமல் என்னோட ஈகோ என்னையை தடுத்து நானும் அப்படி பேசினேன், அவ்வளோதான். அப்பயே நீ வந்து என்கிட்ட நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்வோம், திருவனை உங்கள் பையனை நினச்சி நீங்கள் பார்த்துக்கிறீங்களான்னு கேட்டிருந்தா கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறேன் தான் சொல்லுவேன். உனையும் என் குழந்தைமை, இந்த குழந்தையும் என் குழந்தைமை தாண்டி பார்த்துட்டு இருந்திருப்பேன். ஆனால் நீ எப்போ பாரு என்னை பிடிக்கல, என்னை விட்டுட்டு போயிருங்க, எனக்கு உங்களை பார்க்கவே பிடிக்கல அப்படியே சொல்லிட்டு இருந்தா எனக்கு கோவம் தாண்டி வந்துச்சு. அந்த கோவத்தில் என்ன பண்ணுறேன்னே எனக்கு தெரியாமல் அன்றைக்கி உன்னை தேடி வந்தேன். நைட்டு எப்படியாவது உன்னை பேசி சம்மதிக்க வச்சிடணும், திருவனையும் சேர்த்து என்னோட குழந்தைய ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு உன்னை தேடி வந்தா நீ இல்லை எங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கிட்டேயும் எங்கள் அக்கா கிட்டேயும் கேட்டா அவள் எங்கே போனா உனக்கு என்னடா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. எனக்கு எப்படி இருந்திருக்கும்? உன்னையும் பார்க்கணும்னு தோணுச்சு. இந்த பிஞ்சு குழந்தை என்ன பண்ணுச்சு, இந்த குழந்தையும் பார்க்கணும்னு தோணுச்சு. இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் எங்கே இருக்கீங்கன்னே எனக்கு தெரியாமல் பைத்தியமாய் உங்களை தேடிட்டு சுற்றிட்டு கிடந்தேன். என்னோட பிஏலேருந்து எங்கள் வீட்டில் வேலை பார்க்குற மெய்டு வரைக்கும் எதுக்கு பைத்தியமாகி அவளை தேடிட்டு சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க. அந்த லெவலுக்கு பைத்தியமாக தேடிட்டு சுற்றிட்டு இருந்திருக்கேன். உன் மேலே இருந்த காதல் என்னை பைத்தியமாக்கிருச்சு அப்படின்ற மாதிரி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண தான் உங்களுக்கு வந்துட்டு ஜெகேயோட ரியல் லவ் புரியுது. இருந்தாலும் உங்களால் ஏற்றுக்க முடியல, அவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு கொடுத்துருக்கான். இப்போ ரீசெண்டாக வந்து கொரியாவில் வச்சு உங்களை பார்த்ததுக்கப்புறமும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி தான் எடுத்தான். அதையுமே நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஆமாம், உனைய எடுக்கணும்னு தோணுச்சு, உனைய அடையணும்னு தோணுச்சு, அதுக்காண்டி தான் இப்படிலாம் பண்ணேன். ஏன்டி இது உனக்கு புரியவே மாட்டேங்குது? வேற எவ பின்னாடியே போயிட்டு நான் சுற்றிட்டு இருக்கலையே. அப்பேலேருந்து உனக்கு 17 வயசு ஆகும்போதுலேருந்து 23 வயசு வரைக்கும் 6 வருஷமா உன் பின்னாடி மட்டும்தான் நான் சுற்றிட்டு இருந்திருக்கேன். உனக்காண்டி மட்டும்தான் நான் சுற்றிட்டு இருந்திருக்கேன். ஏன் இது உனக்கு புரியவே மாட்டேங்குது? என்னோட காதல் எவ்வளோ டீப்னு உனக்கு புரியலைல, இன்னும் என்னை பற்றி உன்னால் புரிஞ்சுக்க முடியலைல அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்க. உங்களுக்கு புரியுதுடா? ஏன்னா ஆமாம், உங்களை ஸ்டார்டிங்கில் கிட்னாப் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்குமே ஜெகே உங்கள் பின்னாடி மட்டும்தான் சுற்றிட்டு இருந்திருக்கான், வேறு யார் பின்னாடி போனதே கிடையாது. 5 வருஷமாக ஜேகே கண்ணில் இருந்து மறைஞ்சு 5 வருஷமாக ஜேகே விட்டு பிரிஞ்சு தான் இருந்திருக்கீங்க. அப்பயும் கூட ஜேகே உங்களை தேடிட்டு தான் வெறி பிடிச்ச மாதிரி தெரிஞ்சிருக்கானே தவிர அவன் வேறு யாரையுமே கல்யாணமும் பண்ணிக்கல. தென் ஜேகேயோட அப்பா வந்துட்டு சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி என் பையன் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காமான்னு. ஸோ அதை வச்சு உங்களுக்கு நல்லாவே புரியுது, ஜேகே லவ் பண்ணிட்டு இருக்க பர்சன் நீங்கள் இருக்கும்போது அவன் வேற யாரையும் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிடுவான். இப்போ தான் ஜேகே எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு வந்துட்டு ஜேகே வந்து உங்கள் மேலே லவ்வில் இருக்கிறது உங்களுக்கு புரியுது. இருந்தாலுமே நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கீங்க, அதனால் நீங்கள் ஜேகேவை அக்செப்ட் பண்ணிக்க மாட்றீங்க. பாருங்கள், நீங்கள் என்ன தான் இப்படிலாம் வந்துட்டு நியாயமாக பேசினாலும் உங்களை வந்துட்டு என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே ரொம்ப அழுகிறா. இங்கே பாருவாயன், இதுக்கப்புறம் என்னோட காதலை எப்படி உனக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலை. இங்கே பாரு, என்னை ஏற்றுக்கோ வாயன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்துட்டு ஜேகே உங்கள்கிட்ட அழுதுகிட்டே இருக்கும்போது இப்போது துருவந்த வேமா வரான்.
அம்மா அம்மா என்னாச்சு, 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்கீங்களா, எதுக்கு கத்துறீங்க அப்படின்ற மாதிரி துருவன் கேட்டுட்ருக்கா. இப்போ ஜெகிவும் அப்படியே துருவனை பார்த்துட்டு, சே அதெல்லாம் இல்லைடா, எதுக்கு அம்மாவும் அப்பாவும் சண்டை போட போகிறோம், அதெல்லாம் இல்லை, நீ போயிட்டு நீ அங்கே காரில் போயிட்டு உட்காரு, அம்மாவும் அப்பாவும் இதோ வரோம் அப்படின்ற மாதிரி இப்போ ஜெகி சொல்ல, அப்படியே துருவன் உங்களோட ஹேண்டை பிடிச்சி இழுத்து உட்கார வைக்கிறான். அம்மா அப்பா என்னதான் வந்துட்டு தப்பு பண்ணியிருந்தாலும் அப்பாவை மன்னிச்சுக்கோங்கம்மா, நீங்கள் தானே என்கிட்ட சொல்லியிருக்கீங்க ஒரு பர்சன் தெரியாமல் தப்பு பண்ணால் அவங்கள மன்னிச்சிடணும்னு, அதே மாதிரி அப்பா தெரியாமல் தானே தப்பு பண்ணியிருப்பாங்க, அப்பாவை மன்னிச்சிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசுகிறான். ஏன்னா திருவன் வந்துட்டு கிளாஸ் ரூமில் ஒரு பையன் கூட சண்டை போட்டிருப்பான். ஏன்னா அந்த பையன் வந்துட்டு துருவனோட அந்த பென்சில் பாக்ஸ் எடுத்து ஒளிச்சு வச்சுருப்பான். ஒளிச்சு வச்சது வந்துட்டு துருவன் கண்டுபிடிச்சி துருவன் வந்துட்டு அந்த பையன் கூட சண்டை போடும்போது பேரண்ட்ஸ் மீட்டிங் உங்களை வர வச்சுருப்பாங்க. அப்போ வந்துட்டு துருவன் வந்து அந்த பையன் கூட சண்டை போட்டான்ற மாதிரி சொல்ல, இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க துருவன் கிட்டே எதுக்கு சண்டை போட்டேன்னு, இந்த மாதிரி பாக்ஸ் எடுத்து அவன் ஒளிச்சு வச்சுட்டான்ற மாதிரி சொல்ல, அப்போ வந்து அந்த பையனை கூப்பிட்டு நீங்கள் சத்தம் போட்டிருப்பீங்க, இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணலாமா, அது தப்பு தானன்ற மாதிரி கேட்க, அந்த பையன் வந்துட்டு துருவன் கிட்ட சாரி கேட்டிருப்பான். சாரி கேட்டோடனே துருவன் மன்னிக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லும்போது நீங்கள் துருவனுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பீங்க, அவங்களோட தப்பை வந்துட்டு மறந்துட்டு உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டால் அவங்கள மன்னிச்சு உன்னோட ஃப்ரெண்டாக ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அதை தான் இங்கே வச்சு துருவன் சொல்கிறான். அப்பா என்ன தான் தப்பு பண்ணாலும் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்ருக்காங்களே, அப்போ அப்பாவை மன்னிச்சு ஏற்றுக்கலாம்ல, அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம்ல அப்படின்ற மாதிரி துருவன் கேட்க, இப்போ தாண்டா உங்களுக்கே அது புரியுது. தென் ஜெகி எவ்வளோ தான் தப்பு பண்ணியிருந்தாலும் அவன் வந்துட்டு மன்னிப்புன்னு உங்கள்கிட்ட கேட்டுட்டான், அவன் பண்ண தப்புக்கெல்லாம் ரீசன் உங்ககிட்ட சொல்லிட்டான். மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் நீங்கள் மன்னிச்சு தானே ஆகணும். அவன் எவ்வளோ தான் உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தாலும் தென் அது உங்கள் மேலே இருந்த காதலால் தான் அவனுக்கு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அதனால நீங்களுமே துருவனுக்காண்டி ஜேகேவை மன்னிக்கிறீங்க. இப்போ ஜேகேவை பார்த்து உங்களை எனக்கு ஃபுல்லாக மன்னிக்கணும்னு தோணலை, இருந்தாலும் துருவனுக்கு நீங்கள் தேவைப்படுறீங்க, அதனால உங்களை மன்னிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சொன்னதுக்கப்புறம் ஜேகேவுமே ரொம்ப ஹாப்பியாக உங்களை ஹக் பண்ணிவிட்டு, இதுக்கப்புறம் உன்னை கேரிங்காக பார்த்துக்கிறேன்டி, இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நான் பண்ணுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கழுத்தில் தாலி கட்டுறான். இருந்தாலுமே உங்களுக்கு ஜேகேவை பிடிக்கல, 2 மனசாக தான் ஏற்றுக்கிறீங்க. இப்படியே உங்கள் 3 பேத்துக்குள்ளேயும் லைஃப் ஜேர்னி போயிட்டுருக்கா. ஜேகே ஃபர்ஸ்ட் மாதிரிலாம் இல்லை, உங்களை ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்கிறது, உங்களை காலேஜுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு விடுறது, பிக்கப் பண்ணிட்டு வர்றது, திருவனை கொண்டு போய் ஸ்கூலில் விடுறது, பிக்கப் பண்ணிட்டு வர்றது, வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் ஜேகேவே பார்க்குறது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொரியாவில் வச்சே ஒரு பிஸ்னஸ், அதாவது ஒரு ஆஃபீஸ் கம்பெனி ஆரம்பித்து கம்பெனிலையும் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு வீட்டு ஒர்க்களையும் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்கான். உங்களுக்கு புரியுது அவன் ரொம்ப கஷ்டப்படுறான்னு. நீங்கள் இதெல்லாம் பண்ணணும்னு தேவையே கிடையாது, என்னையும் என் குழந்தையும் பார்த்துக்க எனக்கு தெரியும்னு நீங்கள் சொல்லும் போது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நான் கஷ்டப்படுறதில்ல, நீ கஷ்டப்பட்டதோட நான் ரொம்பலாம் கஷ்டப்படல, உன்னையும் என் குழந்தையும் பார்த்துக்கிறது எனக்கு ஒரு வரம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டு அவன் கம்பெனிலையும் வேலை பார்த்துட்டு உங்களையும் ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறான்டா. இப்படியே தான் லைஃப் போயிட்டுருக்கு. எத்தனை நாள் தான் நீங்கள் ஜேகேவை தள்ளி வச்சுட்டு அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டே இருப்பீங்க. துருவனுக்கு 6th பர்த்டே வருது, ரொம்பவே ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகே அவனுக்குள்ளே இருக்கான், ஏதோ துருவனுக்கு அப்பான்ற மாதிரி தான் இருக்கான், உங்களுக்கு ஹஸ்பண்ட்ற உரிமையை இன்னும் அவனுக்கு நீங்கள் கொடுக்கல. இப்படியே துருவனுக்கு கேட்கலாம் வெட்டி முடிக்க அங்கே எல்லாமே பார்ட்டி போயிட்டுருக்கு. பாவம் நம்ம ஜேகே மட்டும் லோன்லியாக இருக்கான். உங்களுக்கு புரியுது, நீங்கள் ஜேகே கிட்டே போயிட்டு பேசுகிறீங்க, வேணா என்னை விட்டுட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நீ சம்மதிக்கிற வரைக்கும், என் கூட சேர்ந்து வாழ்கிற வரைக்கும், நீ வாழலைன்னாலும் பரவாயில்ல, உன் கிட்டக்கே இப்படி இருந்தாலே போதுன்ற மாதிரி அவனும் சொல்லிட்டு இருக்கான். இப்படியே அன்றைக்கி டைம் ஸ்கிப் ஆகிக்கிட்டே இருக்குது. பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணுறவங்க உங்களையும் ஜேகேவும் பேச சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் நீங்கள் பேச மாட்டேன்ற மாதிரி சொல்ல இப்போ ஜேகே போயிட்டு ஸ்டேஜ் ஏறி பேசிகிட்டு இருக்கான். பெண்கள் எல்லாருமே பூ மாதிரி, பூவை தலையில் வைக்கிறதும் கசக்கி எறிகிறதும் அவங்க மைண்டை பொறுத்து. எனக்கும் பூ மாதிரி ஒருத்தி கிடச்சா, ஆனால் அவளை ஒரு இதில் நசுக்கிற மாதிரி நசுக்கி எடுத்தேன். இப்போது அவள் ஒரு ரோஜா முள்ளா என்னை குத்தி கிழிச்சிக்கிட்டு இருக்கா. என்னால் இதை தாங்கிக்க முடியலை. இருந்தாலும் ரோஜா முள்ளாவே நீ இருந்தாலும் என்னை குத்தி கிழிச்சாலும் நீ தான் எனக்கு வேணுன்ற மாதிரி நான் நின்றுட்டுருக்கேன். ஆனால் அவள் என்னை ஏற்றுக்க மாட்றா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இன்டைரக்டாக அவன் உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கான். அங்கே இருக்கிற எல்லாரும் என்ன அவன் இப்படி பேசிகிட்டு இருக்கான்ற மாதிரி வியாடாக பார்த்துட்ருக்காங்க. இப்போ அப்படியே ஜேகே க்ரோடை பார்த்து, என்ன அவன் கிறுக்கு பையன் கிறுக்கு மாதிரி பேசிகிட்டு இருக்கான்னு தானே நினச்சிட்ருக்கீங்க? என்னோட உண்மையான வாழ்க்கையை சொல்லிட்டுருக்கேன். இப்போ ரியல் லைஃப் எப்படி போயிட்டுருக்கோ அதை சொல்லிட்டுருக்கேன். என்னோட பொண்டாட்டியை பற்றி சொல்லிட்டுருக்கேன். எவ்வளவோ கஷ்டப்படுத்துன்னு என்னோட ஓயனை நான்
இப்போ அவன் என்னை ஏற்றுக்க மாட்டா. எப்பண்டாட்டி ஐ லவ் யூ டி. காற்றில் எந்தன் கைகள் ரெண்டும் உன்னை அன்றி யாரை தேடும், விலகி போகாதே தொலைந்து போவேனே நான். ஓகே சார், எதுக்கு இந்த பாட்டு பாடிட்டுருக்கீங்க? இன்னுமே என்னோட காதல் புரியலையாடி? காற்றுல கூட உன்னைய தாண்டி தேடிட்டு இருந்திருக்கேன் 5 வருஷமா. இதுக்கப்புறமும் என்னோட காதல் உனக்கு புரியலைன்னா எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல ஓயன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காண்டா. உங்களுக்கு புரியுது ஜேகேவோட காதல். இதுக்கு மேலே ஜேகேக்கு தண்டனை கொடுக்கவும் உங்களால் முடியலை. ஏன்னா நீங்களும் தான் ஜேகேவை உண்மையாக லவ் பண்ணியிருப்பீங்க. இப்படியே ஸ்டேஜுக்கு ஓடி போய்ட்டு ஜேகேவை ஹக் பண்ணிவிட்டு ஐ லவ் யூன்னு சொல்கிறீங்க. இப்போ ஜேகே உங்களை ஸ்கிப் பண்ணிவிட்டு உண்மையாக தான் சொல்கிறியான்ற மாதிரி கேட்க ஆமான்றீங்க. அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணிவிட்டு சேர்ந்துக்கிறீங்கடா. ஓகேடா, இந்த ஒன் ஷாட்டை இதே இடத்துல இப்படியே முடிச்சுக்கிறேன். கிட்னாப்பர் ஜேகே அடாப்டட் ஃபியான்சி எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. பேக்ரவுண்டில் நிறையாவே நாய்ஸஸ் கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். ஐ எம் வெரி சாரிடா. நான் தான் சொல்லியிருந்தேன்ல எனக்கு டைமே கிடையாது ரெக்கார்டிங் பண்ணேன்னு. பேக்ரவுண்டில் இப்படிலாம் நாய்ஸஸ் கேட்டனால தான் எனக்கு ரெக்கார்டிங் பண்ணவே அப்செட்டாக இருந்துச்சு. ஸோ இருந்தாலுமே நீங்கள் ரொம்பவே ஃபீல் பண்ணுற மாதிரிலாம் கேட்டனால தான் நான் ஓகே பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லிட்டு ரெக்கார்டிங்கே பண்ணேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்கடா. எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு புரியுதுல. உங்களை ரொம்பவே ரொம்ப அவனுக்கு பிடிச்சனால தான் உங்களை கிட்னாப்பும் பண்ணுவான். பண்ணி உங்களை ஃபோர்ஸ் பண்ணி உங்க கூட ஸ்டே பண்ணுவான். தென் அதெல்லாம் உங்களை ரொம்பவே பிடிச்சனால தான் உங்கள் வீட்டில் நீங்கள் ரொம்பவே சின்ன பொண்ணாக இருக்கிறனால ஜேகேக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்க மாட்டாங்கன்ற மாதிரி அவன் திங்க் பண்ணிவிட்டு உங்களை ஃபுல்லாகவே அவன் எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் நீங்களும் ஜேகே விட்டு ரிமூவ் ஆகி வந்துடுறீங்க. வந்ததுக்கப்புறமா அவன் உங்களை தேடி ஒரு சைக்கோமே அலைஞ்சிக்கிட்டே திரியிறான். கடைசியில் அந்த குழந்தையும் அவனோடது தான் தெரிஞ்சதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுகிறான். நீங்கள் அவனை ஏற்றுக்கலை. குழந்தையும் என்னது தான் நீயும் என்னது தான். உன்னை ஃபர்ஸ்ட்லேருந்தே ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு பிடிக்குண்டு. பிடிச்சனால தான் உன்னை நான் கிட்னாப் பண்ணேன். பிடிச்சனால தான் உங்ககிட்ட அப்படியும் பண்ணேன். தயவுசெய்து என்னை ஏற்றுக்கோன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கெஞ்சுறான். உங்களுக்கும் ஜேகேவோட ரியல் லவ் புரிஞ்சனால நீங்களும் ஏற்றுக்கிறீங்க. இப்படி தான் எடுத்திருக்கேன் இந்த ஒன் ஷாட்டை. எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. பேக்ரவுண்டில் நாய்ஸஸ் கேட்டு அதை இக்னோர் பண்ணிட்டு எனக்காண்டி கேட்ட எல்லாத்துக்காண்டியும் ரொம்ப நன்றி. ஸோ வேறு ஒரு ஒன் ஷாட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். பைடா மிஸ் பாய்.